கார்த்திக் bro, இந்த வினோத் படம் வந்து கமல்ஹாசன் 233 அது சேம் ஸ்கிரிப்டா இல்ல வேற ஸ்கிரிப்டா? ஹலோ கேக்குதா? எப்படி தெரியுது உனக்கு? இல்ல உங்ககிட்ட கேக்குறேன். நிறைய பேர் என்னென்னமோ போட்டுட்டு இருந்தாங்க இந்த டார்ச் அது இதுன்னு. அதான் என்ன சொல்றாங்க எல்லாரும்? இல்ல அந்த கமல்ஹாசன் 233 போஸ்டர்லயும் இந்த போஸ்டர்லயும் அந்த டார்ச் வந்து ரெண்டு போஸ்டர்லயும் டார்ச் இருக்கா, ஸோ அதனால ஒன்னா இருக்கும்னு சில பேர் சொல்றாங்க. நீ என்ன நினைக்கிற? நம்மளுக்கு அவ்வளவு மூணு இல்லை ப்ரோ, நீங்க தான் சொல்லணும். அது எல்லாருக்கும் மூளை இருக்கும்ல, மூளை வச்சு என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இவரு அரசியல் படம் இல்லைன்னு சொல்றாரு, இதுல டெமோக்ரஸின்னு போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல, நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க, யாரோ பேச முடியல. இல்ல கார்த்தி, நான் தான். லெஜெண்ட் வேற அரசியலுக்கு வரேன்னு இருக்காரு போல. அரசியலுக்கு பயங்கரம் சூடாயிடுச்சு. அரசியல் எப்பயுமே சூடாதாங்க இருக்கும். ஒரு முன்னாடி சொல்லியிருக்காருல, சும்மா கேள்வி கேட்டா அதுக்கு வந்து பாசிட்டிவா பதில் சொல்ற ஆளு அவரு, அதனால சொல்லியிருக்காரு. அவருக்கு உங்க ஆதரவு இருக்கா? அவர் என்ன பேசுறான்னு பொறுத்திருக்குல்ல கார்த்திகா. சொல்லுவாப்ல அப்படிதானங்க ஆதரவு கொடுக்க முடியும். லெஜெண்ட் படம் பார்த்தேன், என்ன மிரண்டுட்டேன். படம் பார்த்துட்டு பயங்கரமா நடிச்சாரு, அதனால அவர் வந்து அரசியல் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனா அவர் நல்லா பேசினா நீங்க கொடுப்பீங்களா ப்ரோ? கொடுக்கலாம், நானும் எல்லாரும் தான். ஏன் அவர் சும்மா பண்ணா சொல்லிட்டு போன விஷயங்க அது. அவங்க கிட்ட கேட்டாங்க அரசியலுக்கு வரீங்கன்னு கேட்டாங்க, அவர் ஒன்னே எந்த இல்ல அப்படின்னு சொன்னா யாரும் வந்து பார்க்க மாட்டீங்க. அதை நான் வருவேன் அப்படின்னு சொன்னா பெருசா ரீச் ஆகும். அவரும் வந்து விளம்பரத்துக்காக பண்றவர். எல்லா விஷயத்தையுமே லைம்லைட் இருக்கணும், விளம்பரம் இருக்கணும். நமக்கு நம்ம ஒரு விஷயத்த பேசினா 100 பேர் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். அவரு கடையோட ஆட்ல இருந்து எல்லாத்தையும் அதான் பண்ணிருக்காரு. அப்படி ஒரு விஷயம் தான் இது, அவ்வளவுதான். இந்த பிரசாந்த் வந்து கபிலனோட வீடியோ வந்து வெளியிட்டு இவர்தான் கபிலன்னு சொன்னார்ல, அதை பத்தி உங்க கருத்து என்ன? மறந்துட்டேன். இங்க கூப்பிடுங்க சனிக்கிழமை. ஆன்லைன்ல தான் இருக்காரு. ஆன்லைன்ல தான் இருக்காரு. அப்ப கூப்பிடு. என்ன பண்றாரு ஆன்லைன்ல? ஒரு ஆள் வந்து யூடியூப்ல என்னமோ இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இன்டர்வியூ இல்ல, அதான் அந்த மைக்ல என்னமோ பேசிட்டு இருந்தாரு. பிரசாந்த் ட்வீட் போட்டாரு, இந்த ஆள் தான் கபிலன்னு எனக்கு தெரியும், நான் வெரிஃபை பண்ணேன். அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். இதெல்லாம் வெரிஃபை பண்ண வேண்டிய அளவுக்கு அந்த அளவுக்கு வேலை வெட்டி இல்லாம இருக்கமா? இல்ல உங்களுக்கு அந்த ஆள் மேல பிரச்சனைனா நீங்க வந்து போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அது மாதிரி பண்ணுங்க. எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க தான் சொல்லணும். என்ன பிரச்சனை தெரியலையே. அவன் பேசிட்டு இருக்கான், ஓகே இது கபிலன்னு அவர் சொல்றாருன்னா கபிலனா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அது என்ன இருக்கு. ஆனா அவரோட ஐடென்டிட்டியை உலகத்துக்கு ரிவீல் பண்றாருல, அதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இது ஒரு பிரச்சனையா? அவன் கபிலனா இருக்கட்டும் இல்லாம போட்டும், இது ஒரு மேட்டரா? அவனை பார்த்தே அவன் யாரும் ஆசைப்படுறீங்களா என்ன? அந்த மாதிரி ரமணா விஜயகாந்த் அவன் பார்த்தவன யார் ரமணா? ரொம்ப சீப்பா இருக்கு, அதனால தான் சொல்றேன். ஆமா, யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அதான் இது என்ன இருக்கு, அவன் இருக்கட்டும் இல்லாம போட்டு அவனுக்கு என்ன இருக்கு? அதான் நானும் கேக்குறேன், எதுக்கு இந்த ஆள் வந்து இது மாதிரி போஸ்ட் ப்ரோ? அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பர்சனல் இது ப்ரோ. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கல்ல, இவர் அவனை எக்ஸ்போஸ் பண்றாரு. அவன் இவரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அந்த இதெல்லாம் போட்டாங்கல்ல பொண்ணு, அதெல்லாம் இவரும் அவனை எக்ஸ்போஸ் பண்றாரு ஃபேஸ, அவ்வளவுதானே?
எனக்கு கார்த்திக் bro கமல் சரி சொல்லுங்க. கார்த்தி, நீங்க நந்தன் படத்துல அசோசியேட் பண்ணிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, ஆனா அந்த ஒரு டைரக்டர் வந்து நமக்கு ரொம்ப நெருக்கம் அந்த மாதிரி. என்னாச்சு, ஏன் கேக்குறீங்க? இல்ல அதான் கரெக்ட். நீங்க யூடியூப்ல நான் சும்மா ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய இசை விளையாட்டுல இதுலயோ பிரஸ் மீட்ல பேசிட்டு இருக்கும்போது லாஸ்ட் உங்க பேர் மென்ஷன் பண்ணாரு. நீங்க தானே அது? ஆமாம்மா, என்னதான் மென்ஷன் பண்ணாரு. அந்த ஏங்க, மாதிரி இது மாநாடு ஆடியன்ஸ்ல கூட என்ஜி சூர்யா இவர் பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. என்ன நோட் பண்ணீங்களா? அதான் நீங்க என்ன படத்துக்கு வேற ஏதாவது வகையில ஹெல்ப் பண்ணியிருந்தீங்களா இல்ல ஃப்ரெண்டுன்ற முறையில அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு? ஏன்னா குறிப்பிட்ட பேர்த்த தான் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, அதுல உங்க பேரையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. படத்துக்குன்னு இல்லை, அவருக்காக ஒரு சில வேலைகள் நம்ம பார்த்து கொடுக்குறோம். அது அந்த மாதிரி தானே இருக்கும். ஒரு கல்யாணத்தில் போனீங்கன்னு தெரிஞ்ச கல்யாணத்துக்கு போனால் ஒரு வேலை பார்ப்போம். அந்த மாதிரி படம் அவர் எடுத்த படம், அது அவருடைய படம். சில விஷயங்கள் கேட்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவரு, ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்றதுனால சில விஷயங்கள் கேட்பாரு, நம்ம சொல்லுவோம். அதுக்கு பெருந்தன்மையாக அவர் சொல்லியிருக்காரு ஸ்டேஜில். படம் எப்படி வந்திருக்குங்க நந்தன்? நல்ல டாக்ஸா? ப்ரோ, அந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து தலித் பாலிடிக்ஸை ரொம்ப கிளியராக பேசியிருக்க படம். அதுதான் அந்த ஆடியன்ஸ்க்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சீமான் பேசியிருப்பாரு, வினோத் பேசியிருப்பாரு, எல்லாரும் பேசியிருப்பாங்கல்ல. சும்மா திரும்பி அதை பண்ண இதை பண்ண அப்படின்றத தாண்டி என்ன ஆக்சுவலாக என்ன இருக்கு இங்கே, கல்ஃப் பாலிடிக்ஸ் என்ன இருக்கு அப்படின்றது அந்த படம் சொல்லிருக்கு. கல்ஃப் பாலிடிக்ஸ் சொல்றீங்களா? மிடில் ஈஸ்ட். ஆமா. என்னது ஓகே, கல்ஃபா? கல்ஃப்னு சொன்னீங்களா? கல்ஃபுக்கு வேலைக்கு போறவங்க தலித் 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 பாலிடிக்ஸ்ங்க. தலித் பாலிடிக்ஸா? ஓகே ஓகே, சாரி, எனக்கு கல்ஃப்னு கேட்டேன். ஓகே ஓகே ஓகேங்க. பட் ஆனா படத்தோட ரிலீஸ் டைமிங் என்ன நினைக்கிறீங்க? அந்த படத்து அந்த வீக்கெண்ட் நிறைய படம், நல்ல படம் வருது இல்லைங்க? இப்போ செப்டம்பர் 20 பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இத்தனை படம் ரிலீஸ் பண்றாங்க, 6 படம் 7 படம் ரிலீஸ் பண்றாங்க. எதுக்கு ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல. அது பண்ணவே கூடாது. அந்த மாதிரிலாம் அடிஞ்சது சாய்ஸே இல்லாமல் போயிடும். இதை பார்க்கலாம் இதை பார்க்க வேணாம் அந்த மாதிரி ஆயிடும். தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். அங்கங்க ஒரு ஷோ, இங்க ஒரு ஷோ, இங்க ஒரு ஷோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் செப்டம்பர் 20 இந்த அளவுக்கு போட்டி போட்டு வராங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃப்ரீ டேட் இருந்துச்சு, அதில் பண்ணியிருந்துருக்கலாம். அது இத்தனை படங்கள் ஒரே நாளில் வர்றது வந்து ஏதோ ஒரு சும்மா அந்த படம் இந்த படம் வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. எல்லாமே ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி படம் தான். நந்தனாகட்டும், இது கடைசி வகுப்போர், அதுக்கப்புறம் ரப்பர் பந்து, சட்டமின் கையில், எல்லாமே கண்டிப்பாக அணிஞ்சிட்டா போய் ரீச் ஆக வேண்டிய படம் தான். ஆனால் போட்டி போட்டி இவனே வந்து கோட்டு வேற ஓடிட்டு இருக்கு இல்லையா. கோட்டு கண்டிப்பாக ஒரு 300 தேட்டர் கிட்ட ஓடும் அடுத்த வாரமும். இந்த மாதிரி டைம்ல வந்து இவ்வளோ படங்களை விட்டு தியேட்டர் கிடைக்காம அது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அடுத்த வாரம் இருக்குல்ல, அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா மே 11, தேவாரா, ஹிட்லர் 3 படம் இருக்கு. ஓகேங்க, இந்த வாரம் நான் வந்து பிரச்சனையா இருந்துச்சுனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. அடுத்த வாரம் நான் தப்பிச்சு போனா செகண்ட் வீக்ல என் படம் ஓடணும்னு நினைச்சாலும் ஓகே. அடுத்த வாரமும் 4 படம். எதனால இவ்வளவு அவசரப்படுறாங்க? நீங்க எதுலயாவது டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கீங்களா? இதை உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே பிசினஸ் பிரச்சனை இருக்கு. எல்லாத்துக்குமே பிசினஸ் பிரச்சனை இருக்கு. இப்போ ரப்பர் பந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் வாங்கிட்டாங்க. ஹாட் ஸ்டார் வந்து செப்டம்பரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும், நாங்கள் அக்டோபரில் அந்த படத்தை போடணும். அது பெரிய பிஸ்னஸ். அந்த படத்துக்கும் வந்து அந்த படத்தோட மேஜர் பிஸ்னஸாக அதுதான். ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியாது. நந்தனுக்கும் அந்த பிரச்சனை தான். அதே மாதிரி அமேசான் வந்து கடைசி உலக போகிறாங்க. இந்த தேதிக்குள்ள ரிலீஸ் பண்ண ப்ரெஷரைஸ் பண்ண முடியுமா அவங்க? ஏன்னா தியேட்டர் ரிலீஸ் ஆகி குறிப்பிட்ட வாரத்துல போகணுன்ற மாதிரி தான் அக்ரிமெண்ட் இருக்கும். இல்ல அவங்க ஏதாவது ஒரு டெட்லைன் வச்சிருப்பாங்க? இல்ல அப்படி கிடையாது. அவங்க வச்சிருப்பாங்க, டெட்லைன் வச்சிருப்பாங்க. எப்படி வச்சிருப்பாங்கன்னா, அவங்க வந்து சும்மா படத்தை வாங்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அவங்க வந்து ஃப்ரீ ஸ்டாட்டை வந்து ஒன்று வச்சிருப்பாங்கல்ல. இப்போ அக்டோபர் 15 ஒரு படம் வரணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஓகே, அக்டோபர் 15 படம் வரணும் அப்படின்னா எனக்கு செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகணும். செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகிற படத்தை நான் வாங்குறேன். எனக்கு நவம்பர்ல நீங்க இல்லைங்க நான் அக்டோபர்ல ரிலீஸ் பண்றேன், நவம்பர்ல இல்லைங்க எனக்கு நவம்பர்ல வந்து வேற படம் இருக்கு, வேட்டையன் இருக்கு, அது இருக்குன்னா அதை வாங்க மாட்டாங்க.
ப்ரோ கார்த்திக் ப்ரோ, இது விடாமுயற்சி டீசர் இந்த வாரம் கன்ஃபார்மா? இது அப்படிதான் சொல்றாங்க, பார்ப்போம். இந்த வருஷம் ரிலீஸ் ஆனா சூப்பரா இருக்கும் ப்ரோ. அப்பதான் இந்த வேர்ல்டு கப் ஸ்ட்ரீக் அடிக்க கார்த்திக் bro, முடியும். நான் கமல் பத்தி ஒன்று கேட்டிருந்தேன், நீ சொல்லு. வேர்ல்டு கப்பு ஆமா கமல் ப்ரோ. கமல் ஆனா அது ரெண்டும் ஒரே ஸ்கிரிப்டான்னு கேட்டேன். விஜய் படமும் கமல் படமும் ஒரே ஸ்கிரிப்டான்னு கேக்குறீங்களா? ஓ, அதை பத்தி ஆமா எனக்கு ஆமா, தெரியாது. ஆனா டாக்குமெண்ட் பத்தி. அது ஒரே ஸ்கிரிப்ட் இல்லைன்னு நான் சொன்னா, அப்புறம் ஏன்டா வந்து ரெண்டுலயுமே வந்து அவர் தீப்பந்தம் பிடிச்சி நிக்கிறாருன்னு கேட்பீங்க. அதுக்கு பதில் கிடையாது. ஓகே, ரெண்டுலயுமே தீப்பந்தம் பிடிச்சி நிக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே ஸ்கிரிப்டா தான் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நமக்கு அந்த ஸ்கிரிப்டும் தெரியாது, இந்த ஸ்கிரிப்டும் தெரியாது. அதனால அப்படி இருந்தாலுமே நல்லது தானே. ப்ரோ விடாமுயற்சி தீபாவளிக்கு வந்து சரி bro, சரி bro. அது இல்லாம வேற ஸ்கிரிப்டா இருந்தா அந்த தீப்பந்த அதே மாதிரி வந்து தீப்பந்தம் வச்சுட்டு இருக்க ஒரு ஹீரோ அந்த மாதிரி போஸ்டர் விட்டுட்டு திரும்ப இன்னொரு போஸ்டர் விடும் போது அதே மாதிரி தீப்பந்தத்தை ஒரு கை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி விட வேண்டிய அவசியம் டைரக்டருக்கும் கிடையாது. அப்படி அவர் விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேள்வியெல்லாம் அவங்க கேட்பீங்க மாட்டீங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுதானே யோசிச்சுதானே ஒரு விஷயத்த பண்றாங்க. டைலாக்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இந்த படத்துல சின்ன படத்துல அதனால பார்ப்போம். அது அடுத்த அக்டோபர் தான் ரிலீஸு. 1 இயர் இருக்கு. அதுல எந்த படம் கிளாஸ் வருதோ என்னமோ ஜெயிலர் டூன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயிலர் டூன்னு கிளாஷ்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. கிளாஷ்லாம் வராதுங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ரமேஷ் சொல்லுங்க, பாலாவா அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு அது ஜெயிலர் டூ. சும்மா போடுறதுதான். அக்டோபர்ல 2 டேட் இருக்குல்ல, ஆயுத பூஜை, தீபாவளி இருக்கு. ரெண்டுல ஏதாவது ஒரு டேட். கேக்குதா கார்த்தி ப்ரோ? ப்ரோ கேக்குது, சொல்லுங்க. தளபதி 69 வந்து அந்த 8 வீக் இதுல வருமா ப்ரோ ஓடிடி? இது 4 வீக்ஸ் தானே டோட்டல்? 4 வீக்ஸ் தாங்க வரும். 8 வீக்ஸ்ல பண்ண முடியாதுங்க. பண்ணா ரேட் அவன் குறைக்கிறேம்மா. அதுக்கான பட்ஜெட்டு, அதில் ஹிந்தி கலெக்ஷன் இதெல்லாம். அது மொத்தமா தமிழ் சினிமாவே மாறினா பிரச்சனை இல்லைங்க, ஒரு படத்தை மாற்ற முடியாது அந்த மாதிரி. கங்குவா வருதுன்னு சொல்றாங்க ப்ரோ. கங்குவா ப்ரோ கங்குவா தனராஜ் கங்குவா சொல்றாங்க. வந்து அவங்க ஹிந்தி மார்க்கெட்டை பெருசா இது பண்றாங்க. தெரியல, பாப்போம். இந்த படம் இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க, பிசினஸே பண்ணல. அது பண்றாங்க, அது எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். லாஸ்ட் படம் வருதுல அதான் பார்ப்போம். கங்குவானு ஓடிடி விக்கல ப்ரோ, இல்ல வித்துட்டாங்க. வித்துட்டாங்க. சவுத் இந்தியா வித்துட்டாங்க. விடாமுயற்சி டீசரை போட்டாங்கன்னா இப்போ இந்த வருஷமே இது வந்துருமா ப்ரோ, லைக் தீபாவளியில அந்த மாதிரி? தீபாவளி வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டிசம்பர்ல அந்த மாதிரி, இல்லைன்னா பொங்கல். ஆக்சுவலா கிறிஸ்மஸ் டைம்ன்றது கூட நல்ல டேட் தான் எனக்கு தெரிஞ்சு. அதான் 25 நாள். ஆல்ரெடி விடாமுயற்சி 2 சொல்லிட்டாங்க. முஃபாசா இருக்கு, 2 படம் இருக்கு, பெரிய படம். தக் லைஃப் வேற இதுக்கு வருதுன்னாங்க ப்ரோ. இன்னைக்கு இவர் வெற்றி தேட்டர் ஓனர் ஒரு இன்டர்வியூல இது பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோ. தக் லைஃப் இவரு
இப்போ பார்த்தாலும் வேலை இல்லாம ஏதாவது யூடியூப் பார்க்கறது. இன்னும் கோபி ப்ரோ கூடைங்க வடிவேலு பேசினது வடி இல்லையே. தெரியல ப்ரோ இந்த ஸ்பேஸ் வந்திருக்காங்க ஒரு தெரியல, ஞாபகம் இல்லை, சொல்லுங்க. இந்த கேஜிஎஃப் டைம்ல என்னமோ வந்தாருன்னு நினைக்கிறேன். இல்ல அது மாரி யூடியூபர் யாருன்னா இந்த தமிழ் லைட்டு அந்த மாதிரி யாருன்னா சும்மா கூட்டு வர வச்சு பேசலாம்ல, அது கேட்டேன். எங்க அண்ணன் தான் வர்றாரு, யூடியூப் சூப்பர் ஸ்டார் எங்க அண்ணன், டெய்லி வந்துட்டு இருக்காருல்ல. அப்புறங்க அவருக்கு மேல யாருங்க வேணும்? அவர் ரெகுலர் சூப்பர் ஸ்டாருங்க. நான் வந்து கேமியோ மாரி கேட்குறேன். ஏங்க நம்ம வந்து அர்த்தராத்திரியில வந்து 12 மணிக்கு 11 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். இவங்கெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ப்ரோ கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க, ரொம்ப லேட் ஆகிட்டே. இன்னைக்கு சீக்கிரம் ஆரம்பிச்சாச்சு. நீங்க பாருங்க, நம்ம 11:45 ஆரம்பிச்சோம். அப்ப 200 பேர் தான். நம்ம ஆடியன்ஸை மிஞ்சிட்டு ஆயிட்டாங்க. ப்ரோ நீங்க வருவாங்க. அவங்களோட சண்டை போடுவோம். சனிக்கிழமை வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கானுங்க கொஞ்சம் சம்மந்தம் இல்லாம. இது எக்ஸ்க்ளூசிவா என்னங்க, என்ன கேக்குறீங்க? ரிலீஸ் பண்ற படத்துக்கு ரிலீஸ் பண்ணுங்க தளபதி 16 வந்து அடுத்த மாதம் ஷூட் ஆரம்பிக்கும் போது அக்டோபர்ல. அனிருத்து, பூஜா கிட்டு அதெல்லாம் வந்துருச்சு. கன்ஃபார்மா ப்ரோ பூஜா கிட்டு? ஆமா. சமந்தா இல்லையா ப்ரோ? இந்த பெங்களூர் கேங்ஸ்டர்ஸ் வந்து இறக்கி விட்றா. ஏன்டா இந்த மாதிரிலாம் ஸ்பீக்கர் கொடுத்து நம்ம விருப்பிட்டு இருக்கு. ஹலோ கார்த்திக் ப்ரோ, என்ன பிடிக்கும்? வைபர் ராஜாவை கூட்டுவாங்க, அவர் நல்லா இருக்கும். வைபரை கூட்டுவா, அந்த மாதிரி வைபரு, பிரசாந்த், இட்டிஷ் பிரசாந்த், ராபின்சன் அந்த மாதிரி கூட்டுவா. கற்பூர் அடிச்ச சத்தியம் கேட்பானுங்க போல இருக்கு. சொன்னாமே ப்ரோ, உண்மையா ப்ரோ, அம்மாவா ப்ரோ? ப்ரோ ஒரு நாள் பிரபு பிடிக்காங்க. கார்த்திக் ப்ரோ, ஹலோ. தயவு செஞ்சு உனக்கு முதல்ல ஸ்பீக்கர் விட்டுடுறா ப்ரோ. வேட்டையன் ஒரு 200 ஆச்சு தொடுமா? ஏன்டா இப்படி மிஸ் பண்றீங்க? கார்த்திக் பிரதர், யார் அது? சர்வைவர் பிரதர். சொல்லுங்க சர்வைவர் பிரதர், ஒரு டவுட்டு. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ டயர் 3 ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்துட்டு கமர்ஷியலா படம் பண்ணி எவால்வ் ஆகுறது பெட்டரா, இல்ல கண்டென்ட்டுக்குள்ள போறது பெட்டரா? ஏன்னா கமர்ஷியல் ஸ்டார்ஸ் இப்போ கம்மியா இருக்கு ப்ரோ, தெலுங்கு சினிமா மாதிரி இல்ல. அதான் கேட்டேன், எது பெட்டர்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க. நீங்க டயர் 3 ஆக்டரா? ஆமா, இப்ப வர கவின் அவுட் அப்கமிங் ஆக்டர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி மற்ற ஆக்டர்ஸ் எடுத்துக்கலாம், நீங்க புதுசா வரவங்க எடுத்துக்கலாம். அவங்க கமர்ஷியலா போறது எப்படி? படம் நல்லா இருந்தா ஓட போதுங்க. இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் ஒரு கேள்வி? சம்மந்தம் இல்லாம என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல பிரதர், ஒரு கமர்ஷியலா பண்ணாதானே ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று உருவாகும். அதுதான் கேட்டேன். இப்ப மணிகண்டன் நல்லதா படம் பண்ணாலும் ஃபேன் பேஸ் அவருக்கு உருவாகலையே. ஐயப்பா வந்து என்ன பழி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. அஜித் குமார்லாம் அந்த காலத்துல கண்டென்ட் ஒரு 2 தாங்க பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு எப்படி ஃபேன்ஸ் வருவாங்க? ஐயப்பா வந்து எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்கயா, நானே பண்றேன் எங்க அண்ணனுக்கு. ப்ரோ லெஜெண்ட் ஃபேன் வரலையா ப்ரோ? வேலைக்கு ஆகுது. தாங்க முடியல. இவங்க லூசு மாதிரி பேசுறானுங்களா? எனக்கு அப்படி தோணுதா? ப்ரோ லெஜெண்ட் இன்னைக்கு பேட்டி கொடுத்தாரு, லெஜெண்ட் ஃபேன் எதுவும் வரலையா? ஏங்க வாங்க ஸ்பேஸ்க்கு. தாங்க முடியலங்க.
சீக்கிரம் வாங்க. ப்ரோ என்ன ப்ரோ அப்படியே என்ன வர்றா? இங்க கேட்கணுன்றது என்ன பேசுறது வர்றாரு? இங்க கேக்குது ப்ரோ. கார்த்திக் சார் என்ன அது இன்னொரு போனு. அது ஓ ஓகே கார்த்திக் ஓகே. சார் என்ன புல்லு கடுப்பாயிட்டு நம்மள இருக்கோம். வந்துட்டானா? இல்ல இந்த யூடியூப் நான் இந்த யூடியூப் சேனல்லாம் பார்க்க மாட்டேங்க பெருசா. யூடியூப் சேனல்ல இந்த இன்டர்வியூலாம் கேட்டு இருப்பாங்கல்ல சம்மந்தம் இல்லாம. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி படம் நினைக்கிறது, இந்த மாதிரி படங்கள் ஓடுமா? இந்த மாதிரி யோ படம் நல்லா இருந்தா ஓடும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேரக்டரு. இவனை வந்து நம்மகிட்ட வந்து டயர் 3 ஆக்ட்ரஸ்லாம் எந்த மாதிரி படம் நடிக்காம யார் முதல்ல டயர் 3 யார போய் என்ன படம் நான் சொல்றதுக்கு நான் யாரு? சம்பந்தம் இல்லாம எது பேசுறேன். பூஜா கிட்ட வந்து ஹீரோயின் சொன்னா ஒரு சமத்தே இல்லையா? உங்ககிட்ட கேக்குற கொஸ்டினுக்கு நீங்க எப்படிதான் சமாதானம் ஆன்சர் பண்றீங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சம்டைம்ஸ் வந்து விருப்பாவது அது ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்து கேட்பாங்களான்ட்டு எனக்கு இப்ப ஒரு 10 நிமிஷம் நான் கீழே பைக் கேட்கல பாத்துட்டு இருந்தேன். அது ஆன்சர் வந்துட்டு அவங்க ஓன் டைரக்டரு, ஹீரோங்க, ப்ரொடியூசரே ஆன்சர் பண்ண முடியாது. அந்த மாதிரி கேள்வி உங்களை கேக்குறாங்க. இப்ப எங்க அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா மேட்ச் பண்ணி ஏதோ ஒன்று உருட்டி பதில் சொல்லுவாரு. நமக்கு அது அதையும் சொல்ல வர மாட்டேங்குது. பிரசாந்த் சார் வரலையே. என்னடா என் கண்ணு வேணும்னு கேட்டீங்களா? தெய்வமே தெய்வமே. ப்ரோ பிரசாந்த் ப்ரோ இன்னைக்கு லிஜெண்ட் பேட்டி கொடுத்திருக்காரு. உங்களோட கருத்து என்ன? லிஜெண்ட் சூப்பரா இருக்காரு. என்ன பாத்தல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல பிரசாந்த் லெஜெண்ட் உதட்டுல எல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்காரு. உதட்டு பரவாயில்ல, நாக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சது. தலைவர் லுக் சூப்பரா இருக்கு. தலைவன் வந்து பாத்தீங்கன்னா அளவான ஒரு லிப்ஸ்டிக், அளவான ரோஸ் பவுடர் எல்லாம் போட்டு கரெக்டா இருக்கு. அப்படியானு ஏங்க பட்டு சட்டி வாயில மேக்கப் இதெல்லாம் நீங்க பேசுனதெல்லாம் மறந்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். அதான பட்டு சட்டி அதெல்லாம் சும்மாவா டக்குன்னு ஏன் ப்ரோ மாறுறீங்க? வச்சு அடிச்சு விட்டுருங்க. உங்க வன்மம் அழியாத வன்மம் ப்ரோ. அது என்னைக்காலும் இருக்கும். அப்படிலாம் இல்லையா? ஐயோ இல்லையா, அங்க சரணா ஸ்டோர்ஸ்ல நாமளும் தான் சாமானம் வாங்கிருக்கிறாங்க. உங்களுக்கு அவர் அழகு மேல பொறாம பிரசாந்த். அவரு அழகா இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் ஒரு பிசினஸ் மேனு. அவரு வந்து இல்ல அந்த என்ன தானே மைதா மாவு மூஞ்சில ஒட்டி அப்படிலாம் சொன்னீங்கல்ல. அவர் ஆக்டிங் மேல உங்களுக்கு ஒரு இதான் குறுக்க பூத்து பேசுறதுமே வந்துட்டு இந்த ராபின்சன் தூக்கி விடுங்க. இந்த குரூப் நல்லா இருக்கு. டைம் பாஸ் பேஸ் ரொம்ப ஓவரா குறுக்க பூந்து எதாவது பேச வேண்டியது. கோபிநாத் பாரு வாயில கையை வச்சுட்டு கம்முன்னு கொண்டிருக்க. அப்படி டிபில வாயில கை வச்சு யாரையா பாக்குற? சம்சாரத்தை பார்த்துட்டு இருக்கிறியா கோபிநாத்? ஏன் ப்ரோ ரெண்டு பைத்தியக்காரங்களும் பாத்தீங்களா ஒரே மாதிரி இருக்காங்கல்ல. இவனும் வாயில கை வச்சிருக்கான், அவனுக்கு வாயில கை வச்சிருக்கான். ஆமா இவர் அண்ணா அவர் கலைஞர். இவனுக்கு 2 பேரும் கை வச்சுட்டு இப்படி கிராஸா உட்காந்துருக்கானுங்க. டேய் இது உங்களுக்கே கொஞ்சம் இவ பெண்ணு தான் வைக்கணும் பிரசாந்த் ப்ரோ. பெண்ணு நெக்ஸ்ட் டிபில பெண்ணு சொல்லி வச்சிரும். இவங்க 2 பேர்த்த விடுறான். அங்க ஒருத்தன் பாடுறா ஷாருக்கான் நின்று இருக்கான்டா ஒருத்தன் ஓரத்துல. ஐயோ கடவுளே. என்னங்கோ பத்ரி, என்னங்கோ சனிக்கிழமை சறுக்கு போட்டீங்களா? பாட்டு பாடுறேன்னாரு. பாட்டு பாடுறேன் இன்னைக்கு. இன்னைக்கு ஆடுவான்டா நம்மால. என்ன பத்ரி? யோ பத்ரி வாயா சார் லாஸ்ட்டுக்கு ஏர் இந்த ரிவ்யூ போடல. ஜோ இல்லைங்க, நான் இன்னும் ஒரு என்னன்னா ரொம்ப ஒரு சோகமாயிட்டையா பேச்செல்லாம் கேட்டு. டீடைல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டுருந்தாங்க நேத்து. ஆமா பாக்கணும். அது நல்லா சொல்லியிருந்தாங்க. நான் எங்க பாக்கணும்ல, இங்க என்ன பண்றது, இங்க உட்காந்து வேலை, அதனால அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஒன்னும் எதுவும் பார்க்கவும் முடியல. ட்வீட் பண்றது நான் போனேன் அங்க தமிழ் இதுக்கு வரல, தரம் வரலன்ட்டு ஸ்கிரீன் போயிட்டு ஷோ ஷெட்யூல் பண்ணல. நீ போயுமே ஷோ உனக்கு தரலையா? அவனுக்கு எவ்வளவு மலையாளத்துல இருக்கு. நான் தமிழ்ல போய் பார்க்கலாம்னு நினைச்சேன். மலையாளத்துல போயிருந்தா கூட பாத்துருக்கலாம். உனக்கு எப்படி எதுல போனாலும் உனக்கு தான் எல்லா லாங்குவேஜுமே தெரியுமே பத்திரி. அப்புறம் என்ன சகலகலா வல்லவன் நீ ஏன் சொல்லிக்கிறது? உங்களவுல இல்ல. ஆமா ஓணம்க்கு ஏரம் ரிவ்யூ போட்டிருந்தா எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கும். நீங்க எவ்வளவு படம் இருக்கு, 1000 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கும். சரி அது விட ஓணத்துக்கு கோலம் போட்டியா? பூக்கோலம் போட்டியா? டான்ஸ் ஆடினியா? பார்த்தல எல்லா பக்கம் டான்ஸ் ஆடுறாங்க.
அது நம்ம அங்கங்க போறது தனுஷ் உட்கார சேட்டன் வச்சிருப்பாங்க வந்தாலே டான்ஸ் சேட்டை செய்ய வந்தாலே பேட்டத்துலாம் வந்தாலே யோ கார்த்தி நீ மட்டும் பாடிடாத ஐயோ தயவு செய்து ஐயோ என்னையா வாய்ஸ் இது நல்லா இந்த பிரசாந்த் ப்ரோ அவரு சொல்ற ஆமா மாதிரி அவரு அவரு சூப்பரா அவரு பாடுறாரு. எஸ்பி இல்ல அவரு எஸ்பி ஆமா வாய்ஸ் ஆமா நீ அந்த பாடியா அந்த 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 உடஞ்ச குண்டால கர 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 ஒரு சவுண்டு என்னையா இது அது கரகர ஒரு மூச்சு விடாம சொல்லாதீங்க. பாடுற கார்த்தி நீ கரகர காப்பி ரைட்டே கீழதான் இருக்கா நம்மால கரகரன்னு கலத்துருக்கு என்ன என்ன இல்ல ஒரு நிமிஷம் என்ன வந்து நான் பாடின படத்துல உனக்கு என்ன பிரச்சனை சரி நீ பாடு இந்த வந்தல்லோ இந்த ரேப் பண்ணி பாடின பத்தியா அதான் ஐயோ அதெல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் ஒரு வரலாற்று சம்பவையா அது அப்படிதான் பாடணும் வேற எப்படி பாடுறது ஆனா ஆக்சுவலா பாத்தீங்களா அந்த ரேப்புங்கிறது தான் அந்த பாட்டை வந்து நிறைய இடத்துக்கு கொண்டு போகல அந்த ரேப் கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்னும் பாட்டு இன்னும் ரீச் ஆயிருக்கும் நிறைய இடத்துல ஆனால் எது இதான்னா அந்த வந்தல்லே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செம ஹிட்டு அதுதான் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க அந்த உமன் சிங்கர் வந்து இன்டர்வியூல பாடியிருப்பாங்க ப்ரோ பயங்கரமா பாடியிருப்பாங்க அந்த மியூசிக் எல்லாம் அந்த பொண்ணு செம்மையா இருந்துச்சு பயங்கரமான டேலண்ட்டுங்க செம்ம டேலண்ட் ஆளை பார்த்தா வேற மாதிரி இருக்காங்க ஆனா வாய்ஸ் இல்ல பயங்கரமா இருந்துச்சு அது எப்பவுமே அப்படிதான் சிங்கர்ஸ் சில பேர் அவங்க வாய்ஸை வந்து அவங்க ஃபேஸ் கூட அசோசியேட்டே பண்ணிக்க முடியாது அப்படி நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க இவங்க அது வெறும் மைக்கில் எந்த பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை வாய்ஸ் டச்சப் எதுவுமே இல்லை அதுலயே என்னமா போடுறாங்க டேங்கப்பா பண்டிகை தான் பிரசாந்த் ப்ரோ இது வந்து இந்த தெரிஞ்சு ஓணம் இந்த மாதிரி டைம்ல தெரிஞ்சு கரெக்டா ரிலீஸ் பண்ணதா இல்ல பயங்கரமான ரீச் அது கூட உங்களுக்கு தெரியாதா அவங்க ஒரு இல்ல படத்துல வந்து கேரளா இதெல்லாம் பேஸ் பண்ணி வருது பட் நான் சொல்ல இந்த ரிலீஸ் டைம் இதெல்லாம் அந்த ஒரு எல்லாமே ப்ரோமோ இன்னைக்கு என்னன்னா ரவின்ஷா நீ நல்லா பாரு எல்லா பெரிய படங்களுமே பாட்டு ஹிட் ஆகிறத பொறுத்தான படமே இருக்குது இப்போ நீ இது பாரு இப்போ அசுரன் பாரு அந்த அடங்காத அசுரன் பாட்டு உசுரே நீ தானே அதை ரீல்ஸ்ல கேட்டு அந்த ரீல்ஸ்ல கேட்டதை போய் அது பைத்தியம் ஆயிடுச்சுனா என்ன ஸ்க்ரோல் பண்ணா அந்த படம் தான் வரும் எல்லாருமே உசுரு நீ இவனுக்கு பூரா அவனுக்கு தன்னைத்தானே ஏஆர் ரஹ்மான் நினைச்சிட்டு அங்க போய் நின்றுட்டு உசுரு நீதானே கார்த்தி நல்லா தான் பாடுவான் அதுல போய் இப்ப ரோஹிணி தியேட்டர்ல அந்த அந்த அது வந்தோடனே இவனுக்கு எல்லாம் கூட சேர்ந்துட்டு கும்பலா உசுரு நீதானேங்கிறது அந்த ஒரு லைனுக்காண்டி அந்த படமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய உனக்கு பிக்கப் ஆயிடுச்சு. ஸோ எங்க அம்மா சொல்லுது ஒரு பாட்டு பாடிக்கிறேன் தனுஷ் படத்துல நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஏமா நீ இதெல்லாம் எங்கம்மா பார்த்த அப்படின்னு. அப்போ இல்லடா ஞாயிற்றுக்கிழமை அந்த நிகழ்ச்சி போட்டாங்க சன் டிவியில அதுல பாடினா அப்படி நல்லா இருந்தது அப்படின்னுச்சு. ஸோ அதனால அந்த பாட்டு அமையணுங்க படங்களுக்கு வந்து பாட்டு அமையணும். கோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனையில் ஒரு காரணம் அந்த பாட்டு வந்து பெருசாக அமையாது அப்படிங்கிறது. அது நல்லா இருக்கு இல்லைங்கிறதுல ரெண்டாவதுங்க அமையணும். ஸோ இது திருப்பி வந்து வேட்டையனுக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பாட்டு செமையாக நல்ல வைரலாக நீட்டாக வரும். அது என்ன வேணால் சொல்லலாங்க சப்ஜெக்ட் ஓரியன்டு அதனால் ப்ரோமோ வந்து அதாகவே இருக்கணும் வேற மாதிரி இருக்கக்கூடாதுன்னா இவனுக்கு கதை விடலாம். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் படம் ஓடணும் அதுக்கு வந்து ஏதோ ஒன்று ஃபேமஸ் ஆகணும் பாட்டு செம ஹிட்டு. இன்னொன்னு பிரசாந்த் ஒன்னே இது நிறைய அந்த இதுல எல்லாம் சொல்றாங்க இது ரேட்டிங் வந்து லைக்கா கொஞ்சம் பிசினஸா கொஞ்சம் டவுனா இருக்கு இதை ரெக்கவர் பண்றதுக்கு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி பண்றாங்க அந்த லெவலுக்கு எல்லாம் இருக்கும் ஒரு ப்ரொடக்ஷன். இல்ல ரவின்ஷா என்ன மேட்டர்னா ரவின்ஷா லைக்கா வந்து புதுசா காசு கொண்டு வரதை நிறுத்திட்டாங்க. அவனுங்களும் பாவம் காசை உள்ள கொட்டி கொட்டி சலிச்சிட்டானுங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா பக்கத்தில் வந்து ரொட்டேஷனில் இருக்குது லைக்காவோட படம் சினிமாக்குள்ள. இப்போ என்னென்னா அவங்க என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா நான் கேள்விப்பட்டது இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் நான் உள்ளே வரல நம்ம வலைபேச்சும் கிடையாது. பட் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா இனி எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் அமௌண்ட் வந்து படத்துக்குள்ளே போட்டே இருக்க முடியாது. நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதையெல்லாம் ஃபஸ்ட்டு ரெக்கவர் பண்ணிட்டோம். எங்களுக்கு லாபம் வருதுங்கிறது கூட அது கூட ரெண்டாவது ஃபஸ்ட்டு ரெக்கவரி ஆகட்டும். ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ டிசிஷன்ஸோ அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்தியன் டூல பிசினஸ் வைஸா ப்ராஃபிட் இல்லையா ப்ரோ உங்களுக்கு? ஓகே தான் ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா இவன் ஓடிடி ஏமாற்றி வித்து போட்டாங்க அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தியேட்ரிக்கலாக தான் உங்களுக்கு ஒரு அதோட கான்சிக்வன்ஸ் எப்போ வரும்னா நம்ம அடுத்த பிஸ்னஸ் பண்ண போகும்போது கண்டிப்பாக லாக் பண்ணுவானுங்க. ஸோ அதெல்லாம் விட மாட்டானுங்க.
சும்மாலாம் லாக் பண்ணாமலாம் விட மாட்டாங்க. பிரசாந்த் சார் எவ்வளோ 1000 crores ரொட்டேஷன்ல இருக்கா? 1000 crores ஈஸியா இருக்கும் பிரதர். கிட்டத்தட்ட அப்போ 10 அவனும் ப்ராஜெக்ட். கனெக்ட் ஆயிடும் இல்ல வேட்டைன்னு விடாமுயற்சிக்கு 600 400 யோ யோ இது என்னையா அது? இனி ஏதோ ஜிலேபி மாதிரி சொல்ற. பேப்பர்ல எழுதி தர மாதிரி இவரே எழுதி கணக்கு போட்டு கொடுத்துறாரு. பார்த்தாலே தெரியாதா? ஒரு அதுக்குன்னு ஒரு மூஞ்சி இருக்குல்ல. அது சரி. அப்ப நீ என்ன சரி நான் என்ன கேக்குறேன், இப்ப இதுல இருந்து ஒரு சண்டை ஆரம்பிச்சு விடுவோம். அப்போ வந்து நீ என்ன சொல்ற, விடாமுயற்சி 400 தாங்கறியா? அப்படி வேணா 500 இல்ல விடாமுயற்சி அவ்வளவு பெரிய படம். வேட்டையன் வந்து உண்மை சொல்றேன் 400 கோடி ஆகும் விடாமுயற்சி. 400 கோடி ஆகும். இதுவும் 400 தான் ஆகும். 400 மேல ஆகும். 500 வரைக்கும் வரும். வேட்டையன் 900 crores கலெக்ட் ஆயிடும். 100 கோடி கம்மியாங்கிற 100 கோடி. அது 100 கோடி அது ஓடிடில வித்து வாங்கி வாங்கணும். ஓ நீ கலெக்ஷன் தியேட்டர்ல இருந்து கலெக்ஷனே உனக்கு 400 500 கோடி ரூபா வந்துருங்கற. இப்ப நம்ம இப்ப ஒரு யாரோ ஒரு இது ட்வீட் போட்டு இருந்தாங்க. இது ரொம்ப சாதாரண. இல்லையா அம்பானி குடும்பத்துல இது கனெக்ஷன் இருக்குதா? அவனுக்கு தான் கல்யாணத்துக்கு 5000 கோடி செலவு பண்ணாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு சட்ட பேண்ட் வாங்குற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்காரு. இல்ல வேற வாய திறந்தா 700 1000 தான் வருது போல. அந்த சின்னதா 300 400 வர்றது இல்ல பிரசாந்த். அடிச்சு 1000 இது இப்போ எல்லா பக்கமும் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. வாஷ் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கே 400 கோடி சொல்றாங்க. ஓ இவர் வந்துட்டாரு. வாஷ் அவுட் வாஷிங்டன் வந்துட்டாரு இவரு. எப்ப பார்த்தா நம்ம ஏரியால வாஷ் அவுட். தமிழ்நாட்டுல ஓடுது பரவாயில்ல. சரி இதையே வாஷ் அவுட்னா அப்புறம் லால் சலாம்ல என்ன அவுட்? அதெல்லாம் லால் சலாமெல்லாம் நம்ம வாங்கவே இல்லைங்க. லால் சலாமெல்லாம் அப்புறம் நீ காம்படிஷனுக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாது. அப்புறம் இதே லால் சலாமும் சுக்கரன் எல்லாம் ஒரே மாதிரி எடுத்துக்கோ நம்ம. ஓ நீங்க சுக்கரனுக்கு போயிட்டு நீங்க யோ அதாவது இப்ப வந்த படத்தை கூட இப்போ அப்ப சுக்கரன் எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் வள்ளி அங்க போயிடலாமா? இல்ல நானு கத்தி படம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். ஆனா சுக்கரன் ஒண்டி தான் பார்க்கல. யோ சுக்கரன் கத்திக்கு அப்புறமாயா வந்துச்சு? சுக்கரன் எல்லாம் வந்து 2008 9லயே வந்துருச்சியா? நான் சொல்றேன் கத்தி வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன் விஜய்து. சுக்கரன்ல ஒரு பாட்டு சூப்பரா இருக்கு. அது பாருங்க. விஜய் ஆண்டனி பாட்டு ஜம்முன்னு இருக்கு. தூக்கிட்டுலாம் ஆடுவார்ல. வா என்னெல்லாம் மூடிக்கிட்டு வா நரமா மாறிக்கிட்டு என்னது மூக்க வச்சு தம் அடிச்சு காட்ட போறேன். கை விலகே தான் வரும். அப்படியே கை விலக்கு நம்ம யாராவது எதிர்காலத்தை பாட்டா பாடுறியா? கை விலக்கு அது விஜயாண்டி ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். கண்டிப்பா கரெக்ட் சூப்பரா பண்ணிருப்பாரு. நிறைய பாட்டு 2-3 பாட்டு நல்லா இருக்கும். ஆமா ஹிட்லர் படம் வருதுல கார்த்தி. என்ன ஒரு பெரிய ஒரு ஹைப்பே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு ஹிட்லர் வருதுல பிரசாந்த் வருது. அவரு தப்பான ஒரு 4-5 படம் நடிச்சு போட்டாரு அண்ணன். அதனால வந்து பாத்தீங்கன்னா எவனும் எதுக்கும் போறதில்ல. அவர் படங்கள்லாம் எவனுக்குமே நம்பிக்கை வர மாட்டேது. ஒரு நில மச்ச வச்சு நடிக்கிறாரு. அடுத்து மாத்தி இன்னொன்னு இவரும் அந்த அருண் விஜய் ஒரு படம் ஏஎன் விஜய் டைரக்ஷன் நம்ம படங்க. அதோட நான் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்திருக்கேன். சில ப்ரோமோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். அது சூப்பர் படம். ஆக்சுவலா செம படம். அது எப்போ ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் செம்மையா ஹிட் ஆகும். அது ஏன் ரிலீஸ் பண்ணாம குத்த வச்சு உட்காந்துருக்காங்கிறது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். சூப்பரா எடுத்திருக்காரு நவீன். வந்து செம்மையா எடுத்திருக்கு அப்படி அந்த படம். உண்மையாலுமே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் அந்த படம். ஆனா ஏன் ரிலீஸ் ஆகுறது ப்ரோ? ஏன் விஜய் ப்ரோ அது டைரக்ஷன் நவீன் இல்லங்க. நவீன் தான். அக்னி சிறகுங்க நவீன்ங்க. ஏல் விஜய் இல்ல. இவரு அருண் விஜய் அண்ட் இவரு விஜய் ஆண்டனி. அது ஆக்சுவலா சூப்பரா இருக்கும். நான் 2-3 விஷயம் பார்த்தேன். ஒரு 10 நிமிஷமா என்னமோ பார்த்தேன் நான் ஃபுட்டேஜ். சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபைட்லாம் செம்மையா உண்மையாலுமே அவ்வளோ அக்யூரேட்டா பண்ணியிருந்தாங்க.
தெரியல அது ஏன் ரிலீஸ் ஆகல என்ன. இல்ல இந்த காம்போவே நல்லா இருக்குல்ல பிரசாந்த், அருண் விஜய் இவரை இல்ல ப்ரோ விஜய் நல்ல ஆண்டனி படம் ப்ரோ புதுசா இருக்குல்ல அது. ஒரு அதே இது. மாதிரி அவர் தனியா அந்த போட்டோகிராஃபி அந்த இதை வச்சு எடுத்து ஒன்று எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன் நவீனா. அதுவுமே நல்ல படம் தான், நல்ல படம் தான். இது ரெண்டுமே ஏன் வரல அப்படிங்கிறது தெரியல எனக்கு சத்தியமா, என்ன காரணங்கள்னு தெரியல. ஐ ஹோப் அது எப்போ வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு படம் ஓடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அருண் விஜய் நிறைய படம் வரல ப்ரோ. பார்டர் வரல, இல்ல பாக்ஸர் ப்ரோ வரல. அது ஒரு இல்ல ஃபேண்டசி படம்ல, பாக்ஸர் டிராப்டு அலாவுதீன் பிரதர். அற்புத கேமரா. பாக்ஸர் டிராப்டு, பார்டர் தான் முடிஞ்சாச்சு. முடிஞ்சிட்டு அங்க ப்ரொடக்ஷன்ல ஏதோ பஞ்சாயத்து பிரதர், வரவு செலவு பஞ்சாயத்து அப்படியே நிக்குது. பாவம் அன்லக்கி பிரதர், அவர் அவ்வளோ உழைக்கிறாரு. வணங்கான் வந்து எனக்கு சொன்னாங்க உண்மையாலுமே பாலா சார் வந்து ரொம்ப இந்த தடவை வந்து என்னன்னா நான் கேள்விப்பட்டது இது அகைன், அது இது உண்மையா பொய்யாங்கிறது நீங்கள் எடுத்துக்கங்க. படத்தோட டியூரேஷன் வந்து 2 hours and 5 minutes அவ்வளோதான் இருக்கும் போல், அதுக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிறையா கொஞ்சம் ஹார்ஷாக சிலதெல்லாம் இருந்தது போல். அவங்க டீம் எல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறப்போ அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்ட அப்படியா, இந்த தடவை இதுதான் இப்படி தான் வைப்பேன் அப்படின்லாம் சொல்லியா. எது ஒர்க் ஆகும்னு தோணுதோ நீங்கள் அப்படி வச்சுக்கங்கயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களாம் வெல் விஷர்ஸு, ஸோ சொன்னீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாலா சார் வந்து நிறைய விஷயங்கள் அழகாக ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 hours சம்திங் தான் பணங்கான்னு, அதுவே செம்ம பாசிட்டிவ். ஏன்னா கண்டென்ட் அவ்வளோதான், பிரச்சனையே இருக்காது. பார்ப்போம் அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். இல்ல நிறைய பேர் அந்த ஈவன் கார்த்திகே அந்த படம் நல்லா தான் இல்ல இருக்கும் அது இல்ல பார்த்தா பேசியிருக்காங்க. ரொம்ப பாலா கம்பேக்கா ரொம்ப இருக்கும். ஹாப்பி போல, எல்லாருமே ஹாப்பி போல. இன்னொன்று ரபின்சா, என்னைக்குமே ரபின்சா எடிட்டிங் ஒழுங்காக பண்ணிட்டாலே பாதி படம் எஸ்கேப் ஆயிடும் ரபின்சா. ஓரளவுக்கு எடுத்துட்டீங்கன்னா கூட எஸ்கேப் ஆயிடும் படம், ஓரளவுக்கு பேசிக்காவது வந்துடும். இந்த என்னன்னா இந்த ப்ரொடியூசர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேரக்டர்கள், நான் எல்லா டேரக்டரையும் சொல்றது இல்லை, ஒரு சில டேரக்டர்னா நீங்க மழை பிடிக்காத மனிதனை சொல்ல போறீங்களா? அதெல்லாம் சொல்லி கொஞ்சம் கம்முன்னு தயவு செய்து. நான் அந்த படமே பார்க்கல. விஜய் ஆண்டனின்னா கேட்டிருந்தீங்கன்னா கோச்சிக்க கூடாது, அப்புறம் ஃபோன் பண்ணி திட்டக்கூடாது. நான் பார்க்கல. எதுனாலும் என்னங்க மிஸ்கின் இதேதான் சொல்றாரு ஒரு ஆடியோ லான்ச், நான் படமே பார்க்கல. அதே மாதிரி இல்ல எதுனாலும் சரி நீங்க தனஞ்சயன் சார், நானுமே பார்க்கல. எதுனாலும் சரி நீங்க தனஞ்சயன் சார் போய் 2 போலங்க. அவ்வளவு மொக்க படம்லாம் இல்ல ப்ரோ, ஒரு மாதிரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இல்லையா என்னன்னா விஜய் ஆண்டனி என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்குன்னு ஒரு சம புல்லு ஒரு கிரௌட் ஒன்று இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நல்லா நடிச்சிருந்தாருண்ணா, செம்மையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எல்லாம். இல்ல ஏப்பா என்ன பிரச்சனைனா, இந்த எப்பவுமே பாவம் நடிகர்களுக்கான பிரச்சனை என்னன்னா, இந்த வரவு செலவு பிரச்சனை ஏதோ ஒன்று வந்துடும். அதுக்காண்டி ஒரு கமிட்மெண்ட் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, ஒரு கமிட்மெண்ட் பண்ணுவாங்க. அதில் லைனாக என்ன பண்ணுவாங்கன்னா, லைனாக தப்பாக ப்ராஜெக்ட் கமிட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முந்தைய எக்ஸாம்பிள் தலைவர் விஜய் சேதுபதி. இடையில பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 10 படம் சைன் பண்ணுவார், 10மே ஃப்ளாப் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அப்படி. அப்புறம் எப்போ பொறுமையாக நின்று ஒவ்வொன்றா நடித்தாரோ அப்போ தான் மரியாதை வந்துச்சு. ஸோ வாட்டர் டவுன் ஆகிடுச்சு. விஜய் ஆண்டனியனோட பிரச்சனை என்னென்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக படம், என்ன படத்தையே புரிய மாட்டேங்குது. மழை பிடிக்காத மனிதனா, ஹிட்லரா, இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ எதில் எதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதானே உண்மை. டு பி ஆக்சுவலி ப்ரோ, கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் படத்துல நடிச்சிருப்பாங்க, அதுல இருந்தே கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ, நடிக்கிறது ஓகே ரபின்சா, நான் அதான் சொல்றேன் ரபின்சா. இதுல என்னன்னா கொஞ்சம் நேக்கா நீங்க சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி டைம் எடுத்து நீங்க அதுக்கு அந்த படம் மேக்கிங்ல அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டோரி வேணுங்க. இப்போ ஒரு ஆடியன்ஸ் வந்து அகைன் நம்ம வந்து இப்போ ரீசெண்ட் ஹிட் மகாராஜாவே எடுத்துக்கோம். ஏன் மகாராஜா ஹிட் ஆச்சு அப்படின்னா, அதோட மேக்கிங்லேருந்து அந்த படம் ரிலீஸ் வரைக்கும் ஒரு பொறுமையாக டைம் எடுத்து ஆடியன்ஸ் கொஞ்சம் பில்டப் பண்ணி அப்புறம் வந்து நீங்கள் அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அதுக்கு அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி ஃப்ளாப்பில் இருந்தார், பட் அப்படியே பிளாக் பஸ்டர் ஆகிட்டார். ஸோ டைம் எடுத்தால் ஆடியன்ஸ் மதிக்கிறாங்க. சும்மா வந்து யூடியூப் வீடியோ பண்ணுற மாதிரி இப்போ கோபி சுதாகர் பண்ணுவாங்கல்ல, சனிக்கிழமை பண்ணி ஞாயிற்றுக்கிழமை எடிட் பண்ணி போடுறது, அது அப்படி பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த ஃபீலிங் வந்துருச்சு ஆடியன்ஸ்க்கு. ஸோ அதுதான் அவர் பிச்சைக்காரன் இப்ப பண்ணா கூட நல்ல ஹிட் ஆயிடுச்சு. இல்லையா, நான் அதுவுமே இன்னுமே சின்சியரா பண்ணிருக்கலாங்கிறேன். நான் இன்னுமே பண்ணலாம். இன்னுமே ஆடியன்ஸ் பிச்சைக்காரன் 2 கலெக்ஷன் அதுவா இருக்க தேவையில்லை, இன்னுமே 10 மடங்கு பெருசா இருந்திருக்கும். என்ன பண்ணிருக்கலாம்னா கொஞ்சம் பொறுத்து பண்ணணும். ஏங்க பிச்சைக்காரன் 2லாம் வந்து இப்படி அந்த படம் ஆவரேஜான படம் தான், அதுக்கே சூப்பர் கலெக்ஷனுங்க படம். இல்ல அதுதான் கார்த்தி, நான் என்ன சொல்றேன், அப்ப சூப்பர் கலெக்ஷன் வருது அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணா அடிச்சு தூக்கிட்டு போயிருங்கிற நான். ஸோ
அது இல்ல அது அது வந்து இங்க இருக்க நிறைய பேர் ஒரு பிரச்சனை தான். 5 கோடிக்கு 4 படம் நினைக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு 20 கோடி. ஆனா ஒரு படம் பொறுமையா நினைச்சீங்கன்னா அடுத்த அந்த படமே உங்களுக்கு 20 கோடி சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கும் அடுத்த வருஷத்துல அப்படின்றத வந்து பொறுமையா ஃபோக்கஸ் பண்ணி பண்ண மாட்டேங்கிறாங்க யாரும். இதை தாயா நான் 2-3 ஆட்கள் கிட்ட சொன்னேன் கார்த்தி. அண்ணா கொஞ்சம் கம்முன்னு இருக்குண்ணே, உப்புமா நடிக்காதீங்க, தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கண்ணே, நல்ல படமா நடிச்சிடலான்னா போய் 2 படம் நடிச்சுட்டு வந்துடுறது. பிரசாந்த் அது இல்லை, பிரசாந்த் அது வரவு செலவு கமிட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? வரவு செலவு கமிட்மெண்ட் சந்தானத்தை சொல்றீங்களா ப்ரோ? சந்தானத்தை சொல்றீங்களா? ஆமாமா, பேர்லாம் கிடையாதுங்க, எல்லாருமே அப்படித்தானே. அதாவது உமரு, அதாவது அண்ணன் ஒருத்தர் தான் வந்து அவர் பேட்டியில அவர் வந்து சொல்லியிருப்பாரு, ஓப்பனா பிரஸ் மீட்டே சொல்லியிருப்பாரு. பிரஸ் மீட்லயே வந்து நிறைய கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் இருக்கு, அந்த கமிட்மெண்ட்டுக்காக நடிச்சது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி நடிச்ச படம்லாம் அவரே நடிக்க நிறுத்திட்டாருங்க. இப்போ நடிக்கிறது நிறுத்திட்டாரு, கம்ப்ளீட் நிறுத்திட்டு ஃபோக்கஸ்டா ஒரு படம் 2 படம் அந்த மாதிரி ஆயிட்டாரு. அது 100% அது சொன்னோம், அது ஏத்துக்கிட்டாரு அவரு. நான் சொன்னேன், அண்ணா பண்ணாதீங்கன்னா இது சொன்னேன். சரி நீங்க கேட்டங்காட்டி சொல்றேன். வடக்குப்பட்டி ராமசாமி எப்போ சொன்னேன், அண்ணா போதுண்ணே, உங்களை வச்சு நிறைய பணக்கார ஆயிட்டாங்க, எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நீங்க எதுக்குன்னா இந்த 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 கேமு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா, நல்ல படமா சூஸ் பண்ணுங்கண்ணா. அவர் என்னன்னா எங்க பிரசாத் அதான் ப்ரோ என்னன்னா உண்மை என்னன்னா சந்தானம் ஹீரோவா பண்றத கட்டிலும் அவர் காமெடி நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோ. இப்போ சூரி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவை பண்றதுக்கு முன்னாடி இப்போ நாம பேசிட்டு இருந்தோம்னா இதே தான் நீயும் சொல்லியிருப்ப, என்ன சூரி ஹீரோவை பண்ணி என்ன பண்ண போறாருன்னு. அப்படிலாம் கிடையாது, நீ கரெக்டா கதையை கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன்னா நீங்க சூரியன் குறைச்சி மதிப்பிடல, ஆனா நான் சந்தானன் பக்கத்துல நின்று பார்த்துருக்கேன். அதை விட ஆக்டிங் ரேஞ்ச் உள்ள ஒரு ஆள் வந்து சந்தானன். பிரச்சனை என்னன்னா அவரை ஒரு காமெடினா அந்த ட்ரீட்மெண்ட்லேயே வந்து பார்த்துட்டோம். நம்ம அவரை மாத்திரக்கு ஒரு டைரக்டர் வந்து தெளிவாக உட்காந்து ஸ்கிரிப்டை போட்டு எழுதி அதில் வந்து அவர் கதையின் நாயகனாக மாறினார் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 படம் கிட்டத்தட்ட காமெடியெலாம் நடிச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. அவர்கிட்ட வேலை வாங்குறதுக்கு ஆள் இல்லை, அது அவர் பிரச்சனை கிடையாது. ஆனால் பட் அவரோட கெரியர் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னா அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபில்டர் பண்ணி தன்னை வந்து ரொம்ப நம்புகிற தன்னை வந்து ரொம்ப ரசிக்கிற ஒரு ஆள்கிட்ட தன்னை ஒப்படைச்சிக்கிட்டு ஒரு வருஷம் ஒரு படத்துக்காண்டி ஒப்படைச்சு அடிச்சாருன்னா அடுத்த ஸ்டெப் போயிடுவார் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக. ஹீ இஸ் வெரி வெரி கேப்பபிள் ராமின்ஸா. நீங்கள் எக்ஸ்பிரஷன்லாம் நீ ஒன்றுமே இல்லை, நீங்கள் 3 கேமரா வச்சுன்னா மாற்றி ஒரே மாதிரி நீ 5 டேக் வச்சுன்னா 5 டேக்லேயே ஒரே மாதிரி கொடுப்போம். அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவோம். அந்த இதுல ஏஜென்ட் கண்ணாருன்னு ஒரு படம் நடிச்சார்ல, அந்த படத்தோட இதெல்லாம் சொல்லியிருப்பாரு பிரஸ் மீட்ல. அந்த படத்தை யானையில வர சந்தான காமெடி இருப்பார்ல, அவர் மாதிரி சொல்லியிருப்பாரு, முதலாளி நீங்க இதுதான் பண்ண முதலாளி அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, வித்தியாசமா பண்ணாதாங்க அது நல்லா இருக்கும் அப்படின்னா, சரி ஓகே ஏதோ ஒண்ணு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நின்று இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இல்ல அவரு ட்ரை பண்றாரு கார்த்தி, ட்ரை பண்றாரு. அண்ட் இன்னொன்னு ரத்தனகுமார் நடிச்ச படம் நீங்களே சொல்லுங்க. இல்லையா குழுகுலுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு தெரியுமா? நம்ம எனக்கு பிடிக்கல, உனக்கும் பிடிச்சிருக்காது. ஆனா குழுகுலு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? நான் சும்மா சொல்ல, கேட்டு பாரு. பிடிச்சவங்க இருப்பாங்க ப்ரோ, பப்ஜிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பிடிச்சவங்க இருப்பாங்க. என்னது? இல்ல அதெல்லாம் வந்து அவருடைய தப்பான முடிவுன்றது அவருக்கே தெரியும். அதனால அதெல்லாம் எதுவுமே கம்ப்ளீட்டா நிறுத்திட்டு தான் டிடி நடிச்சாரு, வடக்குப்பட்டி ராமசாமி நடிச்சாரு. அடுத்த படம் இது வரைக்கும் வரல நினைக்கிறேன். அது கடைசி படம் தானே, வடக்குப்பட்டி தானே. அதெல்லாம் டிடி ரிட்டர்ன்ஸோட சீக்வல் நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து இன்னொரு படம் செலக்ட் பண்ணி நடிக்கிறாரு. முன்னாடி மாதிரிலாம் வந்து சும்மா கிக்கு அது வராது. இல்ல அது சொன்னாரு கிட்ட முடிச்சு, அது பழைய பெண்டிங் போல கார்த்தி, அதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னாரு அண்ணன். அண்ட் இன்னொன்று இப்போ எனக்கு தெரியும், இப்போ நான் அவருக்கு கதை கேட்குறதெல்லாம் தெரியும், செம்ம ஃபில்டர் பண்ணி கேட்குறாரு, சும்மா ஏனோதானெல்லாம் கதை கேட்குறது இல்லை, ப்ராப்பராக ஒன்று அடிக்கணும் அப்படிங்கிறதுல இருக்காரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவரை ஒரு பெரிய ஹீரோவை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெரிய ஹீரோனா இப்போ ஹீரோ தான், ஆனால் அடுத்த லெவல் இப்போ சூரியன் ஒன்று பண்ணுறாருல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணாருன்னா செம்மையாக இருக்கும்.
அவர் ஸ்டைல்ல சூரி சார் பண்றதுன்னா அவர்லாம் வந்து சூரியலாம் வந்து வெயிட் பண்ணி வந்தார்ல ப்ரோ. அவரு தலைவா கோபிநாத் அதே சந்தானம் பண்ண முடியும் கோபிநாத். ஆமா ஆமா, ஏன் பண்ண முடியாது? நானும் அதான் சொல்ல வரேன். உண்மையிலே இதான் சூரி அதான் சொல்ல மாதிரிலாம் வரேன். யாரும் வெயிட் பண்ண முடியாதுங்க. இல்ல விடுதலை படத்துல அவர் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? காமெடினா ஒரு படத்துக்கு நடிச்சாருன்னா ஒரு வாரம் நடிச்சா என்ன சம்பளம் வருமோ அதுதான் மொத்த விடுதலைக்கு சம்பளம். ஆனா அதுக்கு 1.5 வருஷம் உட்கார்ந்தாரு. சரி இல்ல அது இல்ல கார்த்தி, அததான் சொல்றேன். நீங்க அந்த பொறுமை இல்லன்னா இல்ல பிரசாந்த் ப்ரோ சூரிக்கு மேல வந்து ஒரு கருத்து இல்ல ரொம்ப அப்படி கிடையாது. வரணும் எல்லாருமே ஒரு ஏற்கிற மாதிரி அப்படி இல்ல. திருப்பி சொல்றேன் சார் ரவின் சார், அப்படி இல்ல, அதெல்லாம் இல்ல. நீ சந்தானன் ஒரு அட்டெம்ப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அது வந்துடும், வராமலாம் இல்லை. அவருக்கும் ஒரு சின்ன ஒரு நல்ல இமேஜ் சந்தானனுக்கும் சூரியன் மாதிரியே இருக்கு. சூரியனோட அவரோட கிரேட்னஸ் என்னன்னா அவருக்கு சம விஷன் இருக்கு. இப்போ விடுதலை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவரை கிரியேட் பண்ணதுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் இம்ப்ரெஸ் ஆகி அந்த கேரக்டர் பெருசு பண்ணதான். ஏன்னா அவரோட ஸ்டைல் அதுதான், வெற்றியோட ஸ்டைல் அதுதான். இம்ப்ரெஸ் ஆகி அந்த கேரக்டர் பெருசாகி அவருக்கு அவ்வளோ ஒரு பெரிய படமா அமைஞ்சு போச்சு. இந்த பிரசாந்த் ப்ரோ ஆக்சுவலி விடுதலை கூட அது வெற்றிமாறன் படமா பார்த்தாங்க. பட் கருடன் வந்து உண்மையாவே அவரோட வெற்றிங்கிற மாதிரி இல்ல. அதுதான் சப்ரீஷ் என்னன்னா கருடன் கம்ப்ளீட்டா சூரிய வெற்றிங்க. அந்த படத்தோட கதையே அவரோட கதை. அந்த படத்தோட கதை அவரோட கதை. ஓகே ஓகே ஓகே. ஆனா விடுதலை தாண்டி கலெக்ஷன் இருக்கு ப்ரோ தமிழ்நாட்டுல நிச்சயமா இருக்கு. இல்ல கருடனோட கதை வெற்றிமாறன் தானே. ஏங்க சூரியோட கதைங்க அது. அப்படியா? சும்மா பேர் போட்டுட்டாங்க. சூரியோட கதைங்க அது. அவரு சொன்ன கதை தான். அடுத்த ஒரு படம் ஒரு படம் அதுவும் அவரோட கதை தான். ஏங்க பயங்கரமான ஸ்டோரி எயிட்டருங்க அவரு. ஷார்ட்டா இந்த கதை இப்படிதான் இருக்கும், இந்த கதை இந்த சீன் தான் இருக்கும், அந்த அளவுக்கு பண்ணிடுவாரு. நீங்க என்ன சும்மா சூரிய வந்து அவரு வந்து காமெடினா அந்த நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நைஸ் நைஸ். ஏன்னா இதே ஆங்கிள் சந்தானன்கிட்ட பார்த்துருக்கேன். அது வெளில வந்தா சந்தோஷம். நான் வந்து திருப்பி சொல்றேன். கருடன் வந்து அவருடைய கதை அந்த சசிகுமார் சாகர சீன்ல இருந்து எல்லாமே அவருடைய. இல்ல அதுதான் கார்த்தி, நான் இதே வைப்பு நான் சந்தானன்கிட்ட உட்காந்து அவர் வந்து அதாவது ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். அப்படி அது செமையா இருக்கும். அந்த ஸ்கிரீன் பிளே பேசும்போது அது அழகா சொல்லுவோம். அப்படி இது இப்படி போய் அப்படி வந்துருந்துச்சுன்னா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா அந்த முடிவு எல்லாம் சொல்லுவோம். அப்படி இல்ல அது வந்து இன்னொன்னு அவரு வந்து அவரோட கதைனா யோசிச்சது இல்லை. அது அவரு ஊர் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல அவர் தெரிஞ்ச சர்க்கிள்ல ஒரு கொலை நடந்தது. அந்த கொலை எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து இன்னொரு ஃப்ரெண்டை வந்து கை குழந்தை இருக்கும் போதே ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அதை வச்சு ஒரு எமோஷனலா ஒரு கதையை அதுக்கு ஒருத்தன் கூட இருந்தா எப்படி இருக்கும், ஒரு நாய் மாதிரி ஒருத்தர் விசுவாசமா இருந்தா எப்படி இருக்கும், அதை அவரு டெவலப் பண்ணதான். அதுக்கப்புறம் அந்த கோயில் மேட்டர் இதெல்லாம் வந்து இவரு ஆட் பண்ணது, துரை செந்தில்குமார் ஆட் பண்ணது. அவரும் நல்லா டைரக்ட் பண்ணிருந்தாரு ப்ரோ துரை செந்தில். யாரு? அவர் நல்ல டைரக்ஷனும் நல்லா இருந்துச்சு படத்துல. ஸ்டோரி நல்லா பண்ணிருந்தாரு. கருடன் டைரக்டர் துரை செந்தில் கொடியெல்லாம் எடுத்தார் இல்லையா? இல்ல பயங்கர செஞ்சு கொடியெல்லாம் என்ன ஹிட் தெரியுமா? அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் ஹிட்டியா கொடியெல்லாம். அதெல்லாம் செம்மையா இருக்கும். நீ கொடி பாருங்களேன் சூப்பரா. அதாவது என்னைக்குமே இந்த பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் எடுத்தானுங்கன்னா வழக்கமாவே பூமர் ஆயிரும். ஆனா பொலிட்டிக்கல் சப்ஜெக்டே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் எடுத்திருப்பாரு. நீங்க எடுத்து பாருங்க, பொலிட்டிக்கல் படம் எடுங்களேன், வழக்கமாவே பூமரா தான் இருக்கும். சும்மா ஏதாவது கரவேட்டி கட்டுவானுங்க, ஏதாவது கத்துவானுங்க, எரிச்சமையா இருக்கும். டே இது எங்கடா நடக்குது போடா வெண்ணைங்களா அப்படின்ட்டு. என்னி பொலிட்டிக்கல் படம் எடுங்க, நமக்கு ஒரு மாதிரி வெளில வரும்போது எரிச்சலா தான் இருக்கு. இது எதுக்குடா எடுக்கிறீங்க? எப்பவுமே 2 விஷயங்க, சினிமா பொலிட்டிக்ஸ், இந்த 2 பத்தி படம் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆனீங்கன்னா செம பூமர் ஆயிரும் படம். சினிமா பத்தி சினிமாலே படம் எடுத்தாங்கன்னா அது ஈஸியா பூமர் ஆகும். அது ரொம்ப அதை வந்து தேர்த்தி கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அதை வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு அவர். துரை செந்தில்குமார் வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு கொடியில. அது ஸோ அந்த வேலை தான் கருடன் பண்ணியிருக்காரு. இப்போ என் தலைவர் லெஜெண்ட் வந்து அங்கதான் அவர்கிட்ட தான் நினைக்கிறாரு. அது தெரிஞ்சுங்க. ஏய் நான் அதில் தான் வந்து என்னன்னா உங்களுடைய லெஜெண்ட் ரிவ்யூலாம் நாங்க வச்சிருக்கோம். அடுத்த படம் வரும்போது அது எடுத்து போட்டு உங்களை அடிப்போம். பாத்தீங்களா என்ன பேச்சு பேசுனீங்க ஆளை பத்தி. இந்த படத்தை பாருங்க அப்படின்னு தலைவங்கிட்ட போய் ஆனா கார்த்திக் ப்ரோ நீங்களும் அந்த டைம்ல அப்படிதான் பேசிட்டு இருந்தீங்க. இல்ல ரிலீஸ் ஆன டைம்ல கிடையவே கிடையாது. ஆதரவு தான் எப்பயுமே. ரிலீஸ் ஆன டைம்ல நீங்க நானும் அந்த ரெக்கார்ட் எடுத்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் மாத்திட்டீங்க.
இல்ல நான் ஒண்ணுமே சொல்ல ஓப்பனிங் டேல மாட்டேன். கார்த்திக் ப்ரோவும் ஓப்பனிங் கலாய்ச்சிட்டு டேல இருந்தாரு. வச்சு அப்படி செஞ்சீங்க 2 பேரும் சேர்ந்து இல்ல காம்போ தான். அது யோ, ஊரே சேர்ந்து இருமையா ஊரே சேர்ந்து பண்ணும்போது மாம் மென்டாலிட்டில அந்த மாதிரி பண்றது அதாவது அது வேற. அதுக்கப்புறம் நம்ம ஓடிடில வரும்போது எப்படி தெரியுமா ரசிச்சு ரசிச்சு போட்டுட்டு இருந்தேன். நான் அதாவது என்கிட்ட 4-5 பேர் ஃபோன் பண்ணி, எவ்வளோயா காசு வாங்கின நீ, எதுக்கு இவ்வளவு ட்வீட் போட்டிருக்கேன்? இல்லைங்க நல்லா இருக்குங்க, பயங்கரமா இருக்குங்க, பாட்டு நல்லா இருக்குங்க, ஃபைட்டு நல்லா இருக்குன்னு இங்க வேற சொல்லி எவ்வளவு காசு வாங்கினேன்? இல்ல சரவணா ஸ்டோர்ஸ்ல போய் ஏதாவது நான் மொத்தமா அததான் ட்ரெஸ் கிஸ் சொல்றேன். வாங்கிக்கிறியா, என்ன நான் பிரச்சனை இப்ப அப்படின்னு என்ன கேட்டாங்க. என்ன பண்ண போறேன்னா, வீடு வந்து ஒயிட் வாஷ் மட்டும்தான் பண்ண போறேன். வெளில இன்னும் மஞ்சள் கலர் 2-3 பெயிண்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். என் தலைவன் படம் வர்றப்போ, தலைவா உனக்காண்டி தான் ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணி பெயிண்ட் டப்பாவுக்கு வந்து வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்டீரியர்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. பல்கா ஒரு அமௌண்ட்டை தான் நீ என்ன பேசணும்னு சொல்லு, நான் பேசுறேன். உனக்கு 1/2 மணி நேரம் ரிவ்யூவா நான் பேசுறேன். அந்த ஜேடி ஜெரி என்ன மந்திரம் தான் போட்டானுன்னு சொல்லு, அதை விட நான் ஜாஸ்தியாக மந்திரம் போடுறேன். என் வீட்டை மட்டும் ஃபினிஷிங் மட்டும் பண்ணி தந்துரு தலைவா. பிரசாந்த் நீ ப்ரோ நீங்களும் ஸ்கிரிப்ட் எடுத்து அவர் டைரக்ட் பண்ணிருக்கீங்க ஒரு பிரதர். யோ, அதெல்லாம் பண்றது கஷ்டயா, அதுக்கு இதான் ஈஸி. என்ன பிரசாந்த், இந்த சுந்தர்சி வடிவேல் படம் இப்படி நல்ல கம்பேக்கா இருக்குமா? தெரியல நண்பா. அது நீங்க என்ன ராபின்ஸா எக்ஸ்பெக்ட் எனக்கு பண்றீங்க? சத்தியமா தெரியல. ராபின்ஸா அதாவது வடிவேலு இப்பதான் ஒரு சீரிஸ் படம் நடிச்சாரு, ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டாங்க. திருப்பி சுருட்ட முடி வச்சுட்டு வர்றாப்படி. அது எந்த அளவுக்கு ஏத்துவாங்கன்னா கடவுளுக்கு தான் தெரியும். சிரிப்பு வரமாட்டேங்குது. அதுதான் சொல்றேன் ராபின்ஸா, அது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். நாம சொல்ல முடியாது. அது அவ்வளவுதான். போஸ்டர்ல லுக்கு வடிவேல் மாதிரியே தெரியல, ஒரு மாதிரி இருந்துச்சு. அது என்னத்த சொல்றது, அதான் உமரே. இப்ப நம்ம ஏதாவது சொன்னோம்னா அப்புறம் அவரையே கலாய்க்கிறியா இதை கலாய்க்கிறான்னு சண்டைக்கு வருவானுங்க. இல்ல அப்படி இல்ல, சுந்தர்சியோட அவர் காம்பினேஷன் வந்து ரொம்ப நாளாச்சு, அதனால எதிர்பார்க்கலாம். ஆமா, இது 2 விஷயம் பேச சொன்னாங்க. தேவரா வருது, தேவராவை பத்தி பேசுங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து டிஎம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடித்த மனிதன் ஜூனியர் என்டிஆர். எனக்கு அவர் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன். எனக்கு ரொம்ப விஜயகாந்த் சார், இப்ப இன்னைக்கு விஜயகாந்த் நல்லா கூவுறானுங்கல்ல, விஜயகாந்த் சாருக்கு ஒரு வரவு செலவு பிரச்சனை இருக்கிறப்போ, டேய் கோபிநாத், நடு வீதியில உட்காந்துருக்கிறியாடா, நடு வீதியில உட்காந்துருக்கான் கோபிநாத், நாயுடுக்கு நடுவில் உட்காந்துருக்கான் கோபிநாத். ஆனா டைமிங் சரியான டைமிங். கபில பத்தியா நைட்டு 1 மணிக்கு ரோட்ல உட்காந்துருக்க. என்ன நாய் பிடிச்சிருக்கிறியா? அப்புறம் வேற எங்க உட்காந்துருக்க? அதாவது ஆனா பிரசாந்த் ப்ரோ கொஞ்சம் ஆச்சாரியா வைப்ஸ் வருது ப்ரோ ட்ரைலர். இல்ல அது இருந்துட்டு போட்டுங்க, அதெல்லாம் இருந்துட்டு போட்டுங்க. கமர்ஷியல் படங்க, இவனுங்க பெரிய மயிரண்டிங்க ஃபுல்லா கம்பேர். என்டிஆருக்கு அவர் இப்படி பண்ண அந்த ஆள் ஆடுற மாதிரி டான்ஸ் ஆட முடியுங்களாங்க? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, செம்ம டான்ஸுங்க. அது என்னமோ கத்துருக்காருல, ஏதோ ஒரு பரதநாட்டியமோ குச்சிப்புடி ஏதோ ஒரு நடனம் கத்துருக்காருன்னு நினைக்கிறேன். என்னமா டான்ஸ் ஆடுறாங்க மனுஷன். ஸோ இதே எங்க பாலையா ஆடினா மட்டும் எல்லாம் ட்ரோல் பண்றீங்க. எனக்கு அது வேறையா, சட்டையை கழட்டி பாலையா டான்ஸ் பாத்துறீங்களா நீங்க? ஓத்தா கலர் டான்ஸுக்கு கலர் சட்டை மாத்தவும் பாரியா உட்காவலி, அதெல்லாம் இல்ல பாலையா டான்ஸ பாத்துறீங்களா? டான்ஸ் பாத்துறீங்களா? ஏங்க இந்த மாதிரி ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சிட்டு இருக்கீங்க. ஜூனியர் என்டிஆர் உங்களுக்கு பிடிக்குது, பாலையா ட்ரோல் பண்றீங்க. எனக்கு புரியலையே. அவரு என்டிஆர் வம்சம் தான், இவரு என்டிஆர் வம்சம் தான். என்ன உங்களுக்கு பிரச்சனை? எப்படி தெரியுமா, என்ன மாதிரி இருக்கீங்க? மேட்டர் கேளியா, காலையில கதை சொல்லணுமா? ஏங்க என்டிஆருக்கு என்னங்க வயசு? 38-39 வயசுங்க. பாலையாக்கு என்னங்க வயசு? 60-65 வயசுங்க. இன்னைக்கு எங்க தலைவன் டான்ஸ் இன்னைக்கு பாத்துறீங்களா நீங்க போன படத்துல? ரியல் லைஃப் மாஃபியா இருந்தாலே அதெல்லாம் முடியாயோ. அவன் நீ தொடைய தட்டிட்டு போறாயா, சண்டைக்கு போறாயா நம்மால, அந்த ஆளோட லீக் வேறையா. அதனால செல்போனை தூக்கி திடீர்னு வந்து வீசுறான். அவன் என்ன பண்றான்னு அந்த ஆளுக்கே தெரியுது இல்ல. அந்த ஆள் மீட்டர் இருந்துன்னா 4th டைமென்ஷன்ல இருக்கிற மனுஷன். நம்மளால 3 டைமென்ஷன் தான், அந்த ஆளுக்கு 4 டைமென்ஷன். அதனால அது ப்ரோ அடுத்து அவர் படம் எப்போ வருது தெரியல. ஆனா பாருங்களேன், எனக்கு பாலையாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்க இருந்தா எனர்ஜி ஏதோ ஊசி குத்திட்டு நடிக்கிறாருன்னு தெரியல, என்னத்தான் நடிச்சாலும் பயங்கரமா இருக்குதப்பா. அந்த இந்த படமெல்லாம் அந்த இது பார்த்தோம்ல, வேன் ஏறி குத்துவான் பாரு. ஆனா ஆவேசம் தெலுங்கு ரீமேக் நடிக்கிறாருமா தலைவன். ஆவேசம் மட்டும் நடிச்சான்னு வச்சுக்கிட்ட 1000 அது கேரக்டரே அவருக்காண்டி எழுதுனதுதானா? டேய் நான் ஆவேசம் மட்டும் என் தலைவன் நடிச்சுட்டான்னா, டேய் அவன் நடிக்கவே தேவையில்லடா, அவன் தான்டா அது. அவன் இவனுக்கு என்னடா கேரக்டர் மயிர் எழுதுறது? ஏன் நிப்பாட்டா ஒரு சீன்ல, நீ வெயிடா ஸ்டார்டர் நான் சொல்றேன்டா உனக்கு அப்படின்ட்டு தலைவன் நெஜத்திலேயே 2 பேரும் மர்டர் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்சு. எடு லைவ் ஆயிடுன்னு கரகரன்னு நான் விட்டுருவான்னு நினைக்கிறேன்.
ஆனால் ஆவேசத்தில் நடிச்சார்னா ஆவேசம் தெலுங்கு மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்க, அது பாலையா கூட நடந்துச்சுன்னா 1000 கோடி இல்லாமல் 1000 கோடியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1500 கோடி பண்ணால் நிற்காதுன்னு நினைக்கிறேன். உலகம் வந்து பாலையாவை பார்க்கும். பேன் வேர்ல்டு தான் அதெல்லாம், பேன் வேர்ல்டு. சைனீஸ், தாய்வானீஸ் இவனுங்கெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து பயந்துருவானுங்க, யாரா அவன் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒன்று பண்ணிடுவான் நம்ம தலைவர். போயப்பட்டி காம்பினேஷன் கூட ஓகே ப்ரோ. இவனுக்கு அதுக்குள்ள டவுட் வருது. அகாண்டா 2 வருது. போயப்படி அது அக்கண்டா 2 இருக்குல்ல, போயப்பட்டி பாலையா தானே ஃபேவரட் காம்பினேஷன். ஃபேவரட் காம்பினேஷன் அக்கண்டா ஆமா, போயப்பட்டி பாலையா தானே. அருவாள் எடுத்து டயரை உருட்டி தெரிக்க விடும் அது. அது வேல்டு வைடுங்க, அது பேன் வேல்டு இட்டுங்க. அகண்டாலே வர வேண்டியது நீங்க ஃபயர் ஊட்டிட்டு இருந்தா டக்குனு எஸ்கேப் ஆயிடுச்சு. அதெல்லாம் உண்மையா சொல்றேன். அகண்டா எல்லாம் பாரு, யோசிச்சு பாரு, அதெல்லாம் என்ன படம், என்ன மாசியா உக்கால ஓடி சும்மா டயரை உருட்டி விட்டு தலைவன் அந்த டயர் சந்தில் அப்படி ரவுண்ட்ல வருவான் பாரு. இன்ட்ரோவே மாசா இருக்குண்ணா. அது நீ ஓம் சிவகம் தான். அதெல்லாம் அதாவது ஆரியா ஆன் ஸ்டெராய்ட்ஸ் சொல்லலாம். இந்த நான் கடவுள் ஆரியா மாதிரி. என்னடா நான் கடவுள் ஆரியா, இங்க வாங்கடா அகண்டா, இங்க பாருங்க பாலையா. நான் கடவுள் ஆரியாவோட சவுண்டே கேட்கல. எனக்கு தான் நெட் ப்ராப்ளம். எனக்கு தான் கேட்கல நினைச்சிட்டு. என்ன பாரு, பாலையா ஒத்தப்பா பேசணும். நீங்க என்ன நான் ஸ்பேஸை விட்டு வெளில போயிட்டேங்க, கேட்கவே இல்லை எனக்கு. பிரசாந்த் என்ன போன் வந்துச்சு, அதுவும் தெரியல என்னாச்சுன்னு. அக்கண்டெல்லாம் வந்து வேற லெவலுங்க. உண்மையில மியூசிக்லாம் வந்து பிரிச்சு கம்மன் வந்து சொல்லுவார்ல, கீபோர்டு உடைச்சேன்னு. உண்மையில உடைச்சப்பட அக்கண்டா தான். நீங்க சொன்னனாலதான் அந்த படமே போய் பார்த்தேன் ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. தமனுக்கு தான், தமன் தான் வேற லெவல் பண்ணிருக்காங்க. ஆமா, தமன் தான் டாப் டைரக்டர், மியூசிக் டைரக்டர். கடைசி ஒரு படம் வந்துச்சுல ஸ்ரீலீலையில, அவரோட வீரசிம்மா ரெட்டி, பகவந்த் கேசரி எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் விட அக்கண்டா தான் டாப். அவர் அந்த 7 ரிலீஸ் பண்றாங்களா இந்தியா அப்படி இந்த வருஷத்துல வருது? வரும். அந்த அவரு போயப்பட்டி அடுத்த படம் பண்ணாரு ப்ரோ, அது பாத்தீங்களா கடைசியா? ராம்புத்னி படம் ராம்புத்னி, அது மொக்க படம். போயப்பட்டி வந்து பாலையோட பண்ணாதான் மாசம். அவர் பயங்கர மாசம் இருப்பாரு. அந்த மாசுக்கு ஈக்குவலா ஒரு ஹீரோ இருக்கணும், இருந்தா நல்லா இருக்கும். சதி ப்ரோ, விடாமுயற்சி டீசர் ஏதோ வருதுன்னு போட்டிருக்காங்க. என்ன ப்ரோ தெரியும்? அடுத்த வாரம் சொல்லிருக்காங்க சபரீஷ். ஓகே. இன்னும் ஏதோ விஷுவல்ஸ் பார்க்கல, அதான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். என்ன ஆல்ரெடி தான் விட்டாங்களே மேக்கிங் வீடியோ 4-5 நிமிஷம் விட்டாங்க. மேக்கிங் வீடியோ வந்துச்சு ப்ரோ, பட் படத்தோட விஷுவல்ஸ் எதுவும் வரல இல்லையா? அந்த மேக்கிங் வீடியோ வந்து அது செகண்டரி கேமரா தான் எடுத்தது. படத்துல எப்படி விஷுவல்ஸ் வருங்கிறது நமக்கு இன்னும் பார்க்கல. பாப்போம் வெயிட் பண்ணி. இந்த வேதாளத்துல வில்லனா நடந்துருப்பாருல, அவருதான் வந்து இந்த குட் ப்ராடக்ட்ல ஜாயின் பண்ணிருக்காரு. அவரே இது கூட ரிப்ளை ட்வீட் போட்டிருந்தாரு. ஸ்பெயின் போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். குட் பேக்ல ஸ்பெயின்ல ஷூட்டிங் ஏதோ போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க போயிட்டாருங்க அண்ணன்? இன்னும் போயிட்டாரு, பத்ரி போயிட்டாரு. பத்ரி இருக்காரு. பத்ரி அவர் ரொம்ப நேரமா இருக்காரு, இன்னும் பேச மாட்டேங்காரு.
ஐயோ பத்ரி என்னாச்சு? ஏதோ பிரச்சனையா? தூங்கிட்டான்னு வைங்க. ஏன்னா ஃப்ரெடி இறக்குங்க ஐயப்பன் ப்ரோ. சரி வேற இருக்கு ஸ்பீக்கர்ல. ப்ரோ இந்த டிராகன் அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இதெல்லாம் எப்போ வருதுன்னு தெரியுமா ப்ரோ? 20ஆம் தேதி 5 படம் வருது, 27க்கு 4 படம் வருது. யாரு கூட பேசியிருக்காரு? இல்லையா திங்கள்னு கால் பண்றீங்களா? பாவம் ஐயோ. அப்படில எப்படி நிம்மதி தூங்க விடலாம் விடக்கூடாதுல்ல. பட்டு சட்டின்னு அடிச்சு விட்டுட்டு கன்ஃபார்மா கட் பண்ணி போட்டுருவாங்க. கவலையே கூடாது. லெஜெண்டுக்கு ரொம்ப அடிச்சிட்டாரு. லெஜெண்ட் பாட்டை பாட சொல்லி மன்னிப்பு கேள்வி கொடுப்போம். லெஜெண்ட தெரியாதனமா பேசிட்டேங்க சொல்ல வைப்போம். தலைவன் வந்துட்டாரு. யாரையோ போன் பேசிட்டு. டேய் தூங்க விடுங்கடா டேய். என்னடா பாலையா பத்தி பேசுறோட அட்டாக் ஆயிடுச்சு போல பவர் வந்து. என்னன்னு தெரியல எங்கேயோ போய். பிரசாந்த் ப்ரோ இன்னைக்கு என்ன கீ ரைஸா என்ன இது? என்ன சாப்பாடு? கீ ரைஸா என்ன சாப்பாடு? நான் எங்க ஊர்ல பிரசாந்த் ப்ரோ சென்னைக்கு வந்துட்டீங்களா? எப்போ வரீங்க? 10 நாளா நிம்மதியா எங்க அம்மா சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில நிம்மதியா காலையில ஆனா எங்க அம்மா வந்து காஃபி டீ குடிக்கிறது. டீ நல்லா கும்முன்னு சும்மா கறந்த பால்ல டீ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய விளம்பரம் மாதிரி சொல்ற. ஐயோ டேய் மாட்டு பால்ரா மாட்டு பால். நீ என்ன ஐயோ சிட்டில எல்லாம் நாங்க என்ன பால் குடிக்கிறோம்? அதே போல கெமிக்கல் பால். அது மயிர்ல அப்ப எப்படி ஒரு வாரம் கழிச்சு அதனால நீ குடிக்க போறீங்க? இந்த ஒரு 10 நாள் நிம்மதியா இருக்கிறேன். அதனால அங்க வந்து அந்த டாபிக் அப்புறம் பாத்துக்கலாம். அது இந்த சாய் எங்க ஐபேக்கோல ஐஸ்கிரீம் என்ன இங்க மாத்த போனாங்க. என்ன பாலோ கழுத பால்ல குடுக்குறானுங்களா என்னன்னு தெரியாது. அப்போதைக்கு வந்து ருசியா இருக்குது தின்னுக்கிறோம். அப்புறம் பேதியாகிறப்ப பாத்துக்க வேண்டியதான். அதான் மெட்ராஸ். ரொம்பலாம் இந்த சோத்தெல்லாம் யோசிச்சோம்னா மெட்ராஸ்ல வாழ முடியாது. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்ச பொண்டாட்டி கிண்டாட்டி எவனாவது நல்லா சமைக்கிற பொண்டாட்டி இல்லை சமைக்கிற புருஷன் இதெல்லாம் வாய்க்கணும். இல்லை சமைக்கிற ஆண்டி கீண்டி வாய்க்கணும். இப்போ ஐயப்பனுக்கு வாய்ச்ச மாதிரி உங்களுக்கு என்ன ப்ரோ பக்கத்து வீட்டுலதான் சமைச்சு தராங்க. அதான் சொல்றேன். ஐயப்பனுக்கு வாய்ச்ச மாதிரி நல்லா சமைக்கிற ஆண்டி ஒன்று மாட்டுச்சுன்னா நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு ஆகலாம் ரவுண்டா. அந்த மாதிரி எதுவும் நமக்கு மாற்றுறது இல்ல. அதனால அது நாம சமைச்சு பிரசாந்த் ப்ரோ நீங்க தான் குக் பண்ணிட்டு இருந்தீங்க. எவ்வளவு சபரிசு அதை போட்டு கிண்டிட்டு காரமோ அதை அந்த வெங்காயம் மயிரை வெட்டணும்னா அதை எடுத்து அந்த எனக்கு ஒரு வாட்டி செஞ்சு தர சொல்லி செஞ்சே பிரசாந்த் ப்ரோ செஞ்சு தரேன். ஒருத்தரே சமைச்சு அவங்களே பாத்திரம் கழுவுறது அதெல்லாம் பிரசாந்த் ப்ரோ வீலாக் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிங்க. பிரசாந்த் ப்ரோ அந்த குக்கிங் ஒரு வாட்டி போடுங்க. நான் இல்ல எனக்கு கண்டென்ட் இல்லைன்னா சமைக்க வேண்டியதான். என்ன பண்றது? எனக்கு இப்பவே அந்த பிரசாந்த் ஷேர்ஸ்ன்னு சேனல்லாம் வேற மாத்தி வச்சுட்டேன். விளாக்னு வந்து போனோம். போயிட்டு விளாக் எடுத்து தள்ளி பிடிங்கி தள்ளிடலான்ட்டு கேமரா மயிறு வேற. என்ன இதுல 2 கேமரா செட்டப்பு பெரிய இந்த மயிறு செட்டப் வேற. என்ன ப்ரோ நீங்க அசல்ல 25,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கே எவனும் வரமாட்டாயா அந்த வெண்ணைகளுக்கு இங்க வரமாட்டாயா? நீங்க அது கம்மியா இருக்குங்கிறானுங்க. இவனுக்கு என்னன்னு தெரியல. மார்க் ஜக்கர்பர்க் மாதிரி தர்றதா என்னன்னு தெரியல. நீ டெய்லி அலவன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க போல வந்து உனக்கு வந்து என்னன்னா இந்த இந்த படத்துல வந்து சேசு மாதிரிதான் நீ ராபின்ஸா. உனக்கு என்னன்னா யாராவது பேசுனா அங்க இடையில வந்து ஒரு 30 நிமிஷம் பேசி ஸ்கோர் பண்ணலைன்னா உனக்கு அந்த நைட்டு தூக்கம் வந்துடாது. உனக்கு என்ன எவனும் முழுசா பேசிடக்கூடாது. உனக்கு என்ன கணக்குன்னா டைம் பாஸ் பேசல நான் பேசுனா நம்ம நடுவில் நம்ம மண்டை வரும். அந்த மண்டையை வந்து அவனுக்கு பாத்துறணும். டைம் பாஸ் பேஸ் மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்சு சம்சாரம் பழைய சேவுக்கட்டை எடுத்து திரி பிடிச்சி பொலபொலம் பொழக்க போகுது. என்ன பெர்மனண்டா நீங்க ஸ்பேஸ் தானடா இங்கே கெடடான்னு சொல்ல போகுது. அன்னையோட ராபின்சன் கடைசியா வந்து இந்த பல்ல குத்திட்டு நிக்கிற கதை சாத்திட்டு லாக் பண்ணிட்டு படுத்துட்டாங்க. சொல்றேன் நான் சிஸ்டர் கிட்ட சொல்றேன். கண்டிப்பா ரெக்வஸ்டா வைக்கிறேன். சிஸ்டர் இந்த ஆள் வந்து ஒரு 2 மணி நேரம் பேசுறது என்னன்னு கேளுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி 2 நாள் கேட்டுச்சுன்னா உனக்கு கண்டிப்பா உதவி விழுந்துரு. 3ஆம் நாள் சோறு இருக்காது. அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். கம்மன் இருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்களே கேட்டாங்க இந்த கார்த்திக் எல்லாம் எப்ப கல்யாணம் ஆகும்னு சொல்லுங்க நம்ம போயிட்டு வந்து பண்ணி இல்ல நானே வரேன்னு மன உளைச்சலே கார்த்திக் உங்க கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுறீங்க.
இல்ல எனக்கு தெரிஞ்சு ராபின்சன் கார்த்தியால் பாதிக்கப்பட்ட பல சம்சாரங்கள் சேர்ந்து கார்த்திக் வந்து கரெக்டா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இது நல்ல ட்ரிக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு பல சம்சாரங்கள் வந்து கார்த்தி மேல காண்டு இருக்கிறாங்கிறது இதுல இருந்தே நமக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு கார்த்தி எங்காவது ஒரு நாள் கொடத்தடி வாங்குவான்னு நினைக்கிறேன். போய் எங்க நுங்கம்பாங்க எங்க நின்று இருக்கிறப்போ பொம்பளைங்க பிடிச்சி பைப்பா வச்சு கொட்டத்தில் அட்டி உழுக போகுதுன்னு நினைக்கிறேன். 2வது சேனல் நாங்களும் தொடங்கினோம். தொடங்கிட்டு ஒரு ஐடியா எனக்கு என்னன்னா, பாலக்காடு போகிறோம், 10 விளாக் போடுறோம், ஒரு 100K வந்துடுது அப்படின்ட்டு. மொத்தம் 2 சேர்த்து 6000 பேர் பார்த்துருக்கானுங்க. மொதல் விளாக் பாட்டு ஒன்றாவது 5000 பேர் பார்த்தானுங்க, 2வது 1500. இதில் இந்த புளுத்துல அங்கே போயிட்டு கம்முன்னு வந்திருக்கலாம் என்ன, போயிட்டு கேமரா குரு வேற பெரிய ஐசோ ஸ்பீடு தாம என்ன, லைவ் ஸ்ட்ரீமிங் வேற பண்ணலான்னு ஐடியா வேற. அங்கே போய் நோண்டி அது பண்ணி என்ன பண்ணானுன்னு தெரியல, படுத்து தூங்கினானு தெரியல, ஒரு செட்டு மைக்கு விட்டு வந்துட்டானுங்க. அது 23,000 ரூபா நட்டோம். மூவி கண்டு ஜட்டி அவுந்து அதுதான் நடந்தது. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா, என்ன விளாக மயிராதா அதை நின்றுட்டே பண்ணிக்கலாம், எங்கேயும் நடக்கிற மாதிரி இல்லை. நான் ஏதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே அளவா பண்ணிக்க வேண்டியது. அது ஹிமாலயஸ் போலாங்க, ஹிமாலயஸ் போவாங்களா இல்லையா? ஹிமாலயஸ் ஆமா, அன்னைக்கே பிளான் பண்ணிட்டு இருந்தீங்களா? பாத்தேன், கேமரா ஒர்க் சரியில்லடா. இல்லடா ஐயப்பா, அது இல்லடா. ஆமா, கேமரா கொஞ்சம் ரொம்ப ஷேக் இல்ல. அது மட்டும் இல்லாம பின்னாடி பேக் சைடு மட்டும் தான் காட்டிக்கிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் கேமரால. ஆமாண்டா, நான் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை பார்ட் 3 எடுக்கிறேன்டா. உங்களுக்கு 7 கேமரா வச்சு இல்ல கார்த்திக் சுப்பராஜ் ஜிகுர்தண்டா பாத்துருக்கீங்களா இல்லையா? டேய் அவன் 25 லட்சம் ரூபா மாசம் சம்பாதிக்கான்டா. அவன்லாம் எங்கேயே இருக்கான்டா, அவன்லாம் டான்ரா. ஹார்ட் ஒர்க் பண்ணாதானே சம்பாதிக்க முடியும். இல்லடா அவன் டான்ரா, அதுல அவன் டான்ரா என்ன, ஹார்ட் ஒர்க் கிடையாது. அந்த மனுஷன் வந்து அதுக்குன்னு ஒரு உழைப்பு உழைச்சிருக்கான்டா. 15 வருஷம் 12,000 ரூபாய் சம்பளத்துக்குலாம் இருந்திருக்கான்டா மனுஷன். அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க். சரி, இவனுக்கு அதுல அதுல ஒரு டைலாக் என்ன, மொதல் விளாக்ல எங்க விளாக் பாருங்க, 5000 பேர் பார்த்துருக்காங்க, நீங்களும் போய் பாருங்க, பொழப்பு இல்லைன்னா போய் பாருங்க. ஒரே ஆங்கிள் என் மண்டை மட்டும் தலையா நல்லா உருண்டையா தெரியும். சைடில் கேமரா வச்சிருப்பேன். என் கேமராமேன் தான், அவரு தான் பெரிய பிசி ஸ்ரீராம். இந்த சைடில் சொருகி இந்த பக்கம் பிடிச்சான். சரி எங்காவது நானும் ஏதோ ஏங்கிள் பயங்கரமாக எடுக்கிறான் நடக்குது அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கப்புறம் தான் பயங்கரம்னு தெரிஞ்சது. சைடு மட்டும் தெரியும். பேசிகிட்டே இருப்பேன். பார்த்தா அவ்வளோ எரிச்சல் வரும். அதாவது என்னாலேயே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விளாக் அப்படி எடுத்தோம்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டு. 2வது பார்ட்டு அவனுங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பயந்துட்டு 2வது பார்ட்டு எவனுமே பார்க்கல. அதான் ஃப்ளாப்புனா அட்டர் ஃப்ளாப்புன்னு சொல்லுவானுங்கள, அந்த கேட்டகரியில் ஒரு ஃப்ளாப் ஆயிருக்கு இந்த 2 விளாகு. ஆனால் ஓகே, அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸுக்கு சொல்கிறதுக்காவது கடைசிக்கு இந்த டைம் பாஸ் பேஸுக்காவது உதவுற அளவுக்காவது ஏதோ ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்குங்கிறது சந்தோஷம். அப்புறம் இங்கே போனோம், தேட்டரில் போய் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலான்னு போனோம். இப்போது இவனுங்கெல்லாம் கேமரா வழக்கம் போல தான், கேமரா 2 கேமரா வேறு, அதில் என்ன 2 A7 IV வேறு புளுத்துறதுக்கு. அங்கே ஒரு பழைய கேமரா வச்சுட்டுலாம் இன்றைக்கி நிறைய பேர் விளாக அவ்வளோ அட்டகாசமாக எடுக்கிறானுங்க. இதில் 2 வேறு. இவனு அரை தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மப்பு போட்டவனுங்களாட்டு உட்காந்துட்டு இருந்தானுங்க. என்னடானா மைக் ஆன் ஆகலைன்ட்டானுங்க. அவ்வளோதான், அங்கே பிளாஸ்டா. அதனால் மிச்சம் இருக்கிறத 2 பார்ட்டாக விட்டோம். சரி, ஆனால் விடுற மாதிரி இல்லை. ஆனால் கார்த்தி கூட வந்து இந்த விளாகுக்காண்டியே ஹிமாலயாஸ் போகிறோம். ஹிமாலயாஸ் போய் ஐயப்பன் கேமராமேனு, இல்லாட்டி கார்த்தி ஐயப்பன், கார்த்தி மெயின் ரோலு, ஐயப்பன் கேமியோ, பின்னாடி எவனாவது ராபின்சனை கூப்பிட்டு போயிட வேண்டியதான் கேமராக்கு. எப்படி இருந்தாலும் சம்சாரம் வந்து எப்படி இருந்தாலும் பத்தி விரட்டி விட. அருணாச்சலம் எடுப்பா, அருணாச்சலத்தை கூட்டிட்டு போயிடலாம். ரைட், விட்றா ஐயப்பா, இதுதான்டா இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன்டா ஐயப்பா. ஒரு ஹிமாலயன் விளாக்ஸில் 1 மில்லியன் போகிறோம். அடுத்து விஜய் சித்து மாதிரி கோயம்புத்தூர் வர்றோம், எல்லாம் வேஷ்டி கட்டுறோம், சோறு போடுறோம் என்ன. அதில் வந்து உலகமே நம்மளை 1 மில்லியன் போகணும், அவ்வளோதானே. நேராக கூட்டு போய் ராமச்சந்திரன் மேலே நின்று அங்கேருந்து கீழே தள்ளி விட்டா வைரலாக போகுது. அதை வீடியோ எடுத்து போட்டோம்னா ராபின்சன்லேருந்து ஆரம்பிப்பேன். கட்டார் போயிட்டு சிஸ்டர் அப்படின்ட்டு சிஸ்டர் விளாக்ஸ். பஹ்ரைன் போயிட வேண்டியதான். இவன் இந்த ராபின்சன் பேசுகிற பேச்சுக்கு வீட்டம்மா வந்து எப்படி சுற்றி அடிக்குதுங்கிறத ஒரு விளாக் எடுத்து ஆனால் எடுக்கிறோம், கண்டிப்பாக விளாக் எடுக்கிறோம். கார்த்தி ஐயப்பன் நான் ஒன்று வேணாம், ஹிமாலயாஸ் அப்புறம் போவோம், பாண்டிச்சேரி முதல்ல போவோம். என்ன ஐயப்பா, என்னடா அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் நல்லா இருக்காது, ஹிமாலயஸ் தாங்க. சரிடா, சரியா ஹிமாலயாஸ். சரி, எதில் போகிறது?
பிரசாந்த் ப்ரோ பாட்காஸ்ட் என்னாச்சு ப்ரோ? இருங்கடா ஒவ்வொன்னா சொல்றேன் நானே. அவரு தான் 12 மணி நேரம் போட்டாரு. எவனா பாத்தீங்களா? 2 மணி நேரத்துல எல்லாம் ஆஃப் ப்ரோ அது ஆயிடுச்சு. அவர் அவரை மட்டுமே தூங்க பேசிட்டு வச்சிட்டீங்க, இருந்தாரு. நீங்க அவரு ஏன்டா ஆப்போசிட்ல அவரை மட்டும் பேசாம நான் என்னடா இந்த மைக்கோவை கூட்டிட்டு வந்தா இல்ல ப்ரோ, ஆப்போசிட்ல ஒருத்தர் ஸ்டைல் ப்ரோ பாட்காஸ்ட் பண்ணுவாங்க. அது எங்க அதுக்கு பாட்டு 12 மணி நேரம் ஆப்போசிட்ல வச்சு பேச முடியுமா? இல்ல லைவ் டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்த சூர்யா. ஏட்டா அதுக்கு நேரடியா நீங்க சொன்ன மாதிரிடா. ஏண்டா பாட்காஸ்ட் நைட்டு பூரா பேசுவாங்களாடா? என்னடா பேசுவாங்க? இல்ல நைட் பூரா இல்ல ப்ரோ, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாட்காஸ்ட் அந்த மாதிரி கேக்குறேன். அது ஆப்போசிட்ல அதுக்காக ஒருத்தர் பிளான் பண்ணது அன்னைக்கு டெஸ்டிங். அதுக்காக பண்ணலாம். அதுக்குள்ள வந்து இந்த பெயிண்டருக்கு இவங்களுக்கு எல்லாம் சண்டை வந்துருச்சியா இங்க வீட்டுல. இங்க பஞ்சாயத்து ஆகி போச்சு. என்ன அவன் மேஸ்திரி ஒரு பக்கம் திரும்பிட்டு நிற்கிறான், பெயிண்டர் ஒரு பக்கம் திரும்பிட்டு இருக்கிறான், டைல்ஸ் போடுறவன் ஒரு பக்கம் திரும்பிட்டு நிற்கிறான். இப்போ இவனுங்களெல்லாம் வந்து பஞ்சாயத்து பேசி இப்போ தான் வந்து ஜன்னல்லாம் போட்டு முடிச்சு. அப்பா ஓடு கட்டுற பாலிடிக்ஸ் இருக்குது இல்லடா. இந்தியா பாகிஸ்தான் பாலிடிக்ஸ் கூட சமாளிச்சிடலாம். ஓடு கட்டுற பாலிடிக்ஸில் மாட்டினான்னு வச்சுக்க அவனை செஞ்சு செங்கல்பட்டுக்கு அனுப்பாமல் விடவே மாட்டானுங்க. அம்மா 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 என்னென்ன பண்ணுறானுன்னு நினைக்கிறேன் நீங்க. சுவாமி ஜன்னல் மாற்றவன் குழு இல்லை, இது இல்லைங்க, இது உடச்சுட்டாங்கிறான். மேஸ்திரி என்ன பண்ணுறான், இந்த பக்கம் மேஸ்திரிக்கு 2 பேரும் சேர்ந்து நம்ம ஆர்கிடெக்ட் வேற என்ன சொல்லிட்டாரு, செவரு ஸ்ப்ளைனாக இருக்கக்கூடாது, அதில் பாக்ஸாக டிசைன் வருன்ட்டாரு. அவர் ஆர்கிடெக்சர் எங்கேயோ போய் பார்த்து வந்து அது டிசைன் சரின்ட்டு. அப்படி இவனுங்க மழை வருதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சாமியான மாதிரி உள்ளே போட்டு அதுக்குள்ளே வேலை செஞ்சுருக்கிறானுங்க இவனுங்க. தார்பாய் போட்டு ப்ளூ கலர் தார்பாய். இவனுக்கு பகல்லையும் பசுமாடு தெரியாது, வெளிச்சத்துலேயும் இவனுக்கு கண்ணு தெரியாது. இதில் நைட்டில் இவனுக்கு எருமாடா தெரிய போகுது. ப்ளூ கலர் அந்த தார்பாய் போட்டு மழை பெஞ்சதுல உள்ள கோடு வச்சதுல கோடை பூரா கோணையை வச்சு விட்டானுங்க. என்ன ப்ரோ யூசுவலா ஆர்கிடெக்ட்டுக்கும் மேஸ்திரிக்கும் சம்டைம்ஸ் செட் ஆகாதுல ப்ரோ, கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் அந்த எவனுக்குமே மாதிரி செட் எல்லாம். ஆகாது. நீ இதுல அப்படிலாம் நினைக்காது. நீ உள்ள வர எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவன் கூடயுமே செட் ஆகாது. என்ன 2 நாள் பேசிக்குவானுங்க, 3வது நாள் சண்டை போட்டுக்குவானுங்க. எதுக்கு சண்டை போடுறானுங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படி எப்படி முறைச்சிட்டு பிக் பாஸ் மாதிரி குறுக்கு ஊருக்கு போயிட்டு இருப்பானுங்க. என்ன அப்பப்போ மணிமேகலை மாதிரி சோஃபா கீழே உட்காந்து பேட்டி கொடுப்பானுங்க. இந்த டிபார்ட்மெண்ட் சரியில்லை, அதனால் நான் இதிலிருந்து விலகுகிறேன் அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு பிரசாந்த் ப்ரோ அது கேட்கலாம் தான் வந்த நியூஸ் போற போக்குல பாத்தீங்களா ப்ரோ? மணிமேகலை ஒரு கொட்டு. மணிமேகலை கிளம்பிட்டாங்க சிடபிள்யூசில இருந்து பிரியங்கானால. சும்மாங்க இந்த விஜய் டிவி காரனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சின்ன ஒன்றும் இருக்காது, எங்காவது ஒரு கொசு கடிச்சிருக்கு, உக்ரைன் ரஷ்யா போற அளவுக்கு இழுத்துருவானுங்க அதையே. என்ன அது எல்லாமே எக்ஸாஜரேட்டட் தான். என்ன டாமினேட்டு? ஓ அதுவே ஒரு காமெடி சார். நம்ம டாமினேட் பண்ண திருப்பி கலாச்சி விட்டு போக வேண்டியதானே. இன்னொன்றுங்க, எனக்கு மணிமேகலை எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இருந்தால் சொல்லிக்கிறேன் நான், அவங்க பேசின ஒரு விஷயம் ரொம்ப தப்பு. என்னன்னா எனக்கு வேற விஷயம் எல்லாம் இருக்கு, பொழைச்சிக்குவேன். பட் அவங்களுக்கு இதுதான் என்னது, அவங்களுக்கு இதுதான் ஷோ போல, அதனால டாமினேட் பண்றாங்க போல. இதெல்லாம் பேச்சு இல்லைங்க. இவங்க இப்போ விஜய் டிவி இல்லைன்னா அடுத்து என்ன இலான் மஸ்க் கூட போய் ராக்கெட் விடுவாங்களா? ப்ரோ இல்ல ப்ரோ, அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இது பண்ற மாதிரி தானே ப்ரோ சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஓகேங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சு தீர்த்துக்கலாங்க. இதெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிக்கலாங்க. இப்போ கார்த்தி நானும் சண்டை போடுறோம், சண்டை போட்டால் காலைல சேர்த்துக்குவோங்க, அவ்வளோதான். அவன் என் நண்பன் இருக்கிறதா, அப்பப்போ ஒரு ஏதாவது ஒன்று இருக்கிறதா. பகை வளர்ந்துட்டே போகும் தலைவா. இப்போ இந்த வீடியோ போட்டதுனால சரி மணிமேகலே கரெக்டாக இருக்கட்டுங்க, பிரியங்கா வந்து ஏதாவது பேசியிருக்கட்டும், டாமினேட் பண்ணியிருக்கட்டுமே, செய்யட்டுமே. சரி இப்போ ஒரு வீடியோ போட்டாங்க, சரி இதனால ஏதாவது சால்வ் ஆகுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வளர்ந்துக்கிட்டே போகுங்க இந்த பஞ்சாயத்து. போய் நின்று 10 நிமிஷம் பேசினா அது பஞ்சாயத்து முடியுதுங்க. அதில் என்ன, அது ஏன் கொண்டு வந்து சோஃபா கடையில் உட்காந்து எனக்கு வந்து பெரிய அநீதி இழைத்து விட்டார்கள். விஜய் டிவி சுற்றி தான் உலகம் சுற்றுதா, வேற எங்கேயுமே எதுவுமே நடக்கிறது இல்லையா? அவனுக்கு ஒரு லட்சம் டாபிக் இருக்குதுங்க. அவனுக்கு ரீல்ஸில் பார்க்க வேண்டிய விஷயமே இன்னும் 100 வருஷம் ஆனாலும் பார்ப்பானுங்கிறதுக்கு அந்த அளவுக்கு கண்டென்ட் கிடக்குது. பட் ஆனால் இந்த குக்கு வித்து கோமாளி ஒன்றும் செல்ஃப் எடுக்கிறது இல்லையா இருக்குது. இப்போ ரீசெண்டாக எவனும் எதையும் போடுறது இல்லை. அதெல்லாம் விஜய் டிவியில் எல்லாரும் பார்க்குற சீரியல் பார்க்குறாங்க, நான் தெரியுது. எங்கள் அம்மா எல்லாம் சீரியல் பயங்கரமாக பார்க்குது. பிக் பாஸ் வேற வரப்போகுது. பிக் பாஸ் நாம கலப்பிடுவோம், கலப்புறோம் 100 நாள் பட்டை பிரசாந்த் ப்ரோ எடுக்கணும். நீங்க போறீங்களா பிரசாந்த் ப்ரோ? நாளம் போல இவரு போறாரு. சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு ஆள் சொல்லிட்டா? சொல்லுங்க ப்ரோ. நீ எக்ஸ்க்ளூசிவா சொல்லிடலாமா? சொல்லுங்க ப்ரோ. பார்த்திபன் போறாரு. யாரு இரவின் இல்ல அவரா? அவரேதான். ஒத்த செருப்பு பார்த்திபனா? அவரேதான்.
அவரு கொஞ்சம் பெரிய செலிபிரிட்டி ஆச்சே அவரு. ஓய் ஏமா எல்லாம் பிக் பாஸ் ஃபேவரட் குச்சி ஒடியார போறாங்க. எங்க அண்ணன் போட்டு எங்க அண்ணன் ஐயோ அவர் கூப்பிடுற தூரத்துல தானே இருப்பாரு. ஐயோ அண்ணன் போஸ்டா ஜெயிக்க போறாரு. அவருக்கு எதுங்க இந்த வேலை? நான் சொல்றேன் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு நீ. நான் கேள்விப்பட்டேன். என்ன நல்லா உங்க ஃப்ரெண்ட் தான பிரசாந்த் ப்ரோ? இல்ல போறாரா கேள்விப்பட்டேன். ஐயோ நம்ம விஜிஎஸ்க்கு சரியான சோதனை போங்க. அப்புறம் நீங்க யாரையா கேள்விப்பட்டீங்க உள்ள போறதுன்னு? ப்ரோ பிரதீப் திரும்ப போறாருன்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க ப்ரோ. நீ காலையில ஆமாமா பாத்தீங்களா? பிரதீப் தான் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கண்டுபிடிச்சாரு. உடனே அவர் போய் தான் பிக் பாஸ் திரும்ப பழைய ஆள்லாம் போட மாட்டாங்க, புதுசா தாங்க போடுவாங்க. இல்ல ப்ரோ அவரை போன வாட்டி அன்ஃபேரா எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னு திரும்ப கூப்பிட்டுருக்காங்க. அன்ஃபேரா எலிமினேட் பண்ணிட்டானுங்க. அதனால வந்து என்ன குளோபல் பாப்புலேஷன் டிக்ளைன் ஆயிடுச்சு, CO2 ஜாஸ்தி ஆயிடுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூப்பிட்டு சரி பண்ணி உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அதனால அது விஜய் டிவி வந்து சரி பண்ண போகுது. இந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெயசூர்யா பேட்ல ஸ்ப்ரிங் வச்சு ஆடிட்டாருன்னு சொல்லுவானுங்க. அந்த மாதிரி என்னடா அது? ஆமா வில்ஸ் வேர்ல்டு கப்ல அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஆமா பேட்ல ஸ்ப்ரிங் வச்சிருந்தாங்க. ஜெயசூர்யா அடிக்கிறதுல 6-4 போதுன்னு இவனுக்கு பந்த தப்பா போட்டுட்டு அவன் பேட்ல ஸ்ப்ரிங் வச்சு மூதேவிங்க. அந்த மாதிரி டிடிஎஃப் போறாதுடா. டிடிஎஃப் எல்லாம் போனா என்ன பண்ணுவான்னு தெரியல. அங்க பைக் ஓட்டுவானா? அங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தானே. கரகரன்னு சுத்தி வரானா காலையில 8 மணிக்கு. உங்க வீட்டுக்கு முன்னாடி இறக்கிடுவாங்க ப்ரோ அவங்க ஃபேன்ஸ் எல்லாம். இல்ல சனிக்கிழமை எடுத்து கொண்டு போய் ஹோஸ்ட் மேலேயே விடுறானா விஜய் சேதுபதி மேலேயே. பிரசாந்த் ப்ரோ நீங்க சான்ஸ் கிடைச்சா போங்க ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. போனா ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுவோம் ப்ரோ. 4வது நாள் அனுப்பிச்சு விட்டுருவானுங்க ப்ரோ. 4 நாள் சம்பளத்துக்கெல்லாம் அங்கே போக முடியாது ப்ரோ. நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். எப்படியோ இந்த சீசன் ரொம்ப காம்படிஷன். ஆமா நாம என்னன்னா நம்ம எதுக்குங்க அங்க போகணும்? நாம இங்க ஒரு பிக் பாஸ் நடத்துவோங்க. நான் பிரசாந்த் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. டெய்லி அட்லீஸ்ட் ரிவ்யூவாவது பண்ணுங்க ப்ரோ. நீங்க அன்னைக்கு சொன்னீங்க அதைத்தான் பண்ண போற அப்துல். அவ்வளவுதான் அதைத்தான் பண்ண போறது. எனக்கு நிக்கிறானுங்க, காசு கொடுக்கணும். இந்த தடவை வந்து இது மிஸ் பண்றதா இல்லை. இந்த 2 பிக் பாஸ் வந்து சோம்பேறித்தனப்பட்டு விட்டாச்சு. இந்த தடவை பெயிண்டிங் செலவு, இன்டீரியர் செலவு, இதோட ரெவன்யூ வந்து பிக் பாஸ்ல இருந்து வருது. அதுக்கு நீங்கள்லாம் வந்து தவறாம ஆதரவு தரணும். நாம் என்ன பண்ண போறோம்? சும்மா ஜாலியான ஸ்பேஸை போட்டு இல்லை பிக் பாஸ் வித் பிரசாந்த் அப்படின்னு போட்டு எபிசோட் 1, 2, 3 போட்டு ப்ரோ ஒரு நாள் கார்த்தி ப்ரோவோட கூப்பிட்டு உள்ள ஷேர் பேசுங்க பண்றோம். ப்ரோ அது யூடியூப்லயே போடுவீங்களா? அதாங்க சபரிஷ் என்ன பண்ணலாம்னா ஸ்பேஸ் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே தூக்கி உள்ள போடுறோம். இதுல நம்ம பிரசாந்த் ஷேர்ஸ் சேனல்ல போடுறோம். 2வது சேனல் ஒன்று இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். 6000 வியூஸ் வாங்கியிருக்கிறோம் 2 விளாகுக்கு. அது ஒண்ணும் இல்ல, பழைய சோசியல் திண்ணை சேனல். அந்த பழைய வடைய புதுசா மாத்தி இருக்குது. ஒன்னும் பெருசா அந்த பேரு கூட ஒருத்த கமெண்ட் பண்ணாயா, எதுக்கு ஷேர்ஸ்னு வச்சிருக்கிறேன்னு அநியாயம் பண்ணானுங்க. நான் என்னதான் வைக்கிறது அப்புறம்? பிரசாந்த் ஸ்லீப்ஸ்ன்னு வைக்கிறதா? வேற என்னதான் வைக்கிறது? ஸோ அதனால ஏதாவது சொல்லுவானுங்க. அதனால நான் இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. என்னோட நாலேஜுக்கு ஒரு பேர் வச்சுட்டேன். இவ்வளவுதான் பேரு. இது நீ என்ன மயிருக்கும் மாற்ற முடியாது. அவ்வளவுதான். இதான் 2வது சேனல். இப்போ இந்த 2வது சேனல் என்ன பண்ண போறேன்னா, இந்த வருஷம் இந்த வீட்டு கம்ப்ளீஷனுக்கான எல்லா செலவையும் அந்த ஷேர்ஸ் தான் வந்து ஏற்றுக்க போகுது. 100 நாள் எங்கேயுமே நகர்ற மாதிரி இல்லை. பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணி தள்ள வேண்டியதான். என்னென்ன பொய் பேசணுமோ இவன் ஒரு 5-6 பொய் பேசுவானுங்க பிக் பாஸ் எக்ஸ்பர்ட். அவனை தாண்டி ஒரு பொய் பேசணும். அதாவது வாழ்க்கையிலேயே அப்படி ஒருத்தவங்க வந்து கேள்வியே பற்றக்கூடாது. அந்த மாதிரி ஆங்கிள்லாம் ஒன்று டீகோட் பண்ணி சொல்லி நாம் வந்து பெரிய லெவலில் காசு சம்பாரிச்சு செட்டில் ஆகிறது தான் இந்த பிக் பாஸோட. ஐயப்பன் கெஸ்ட் வருவார், கார்த்திக் கெஸ்ட் வருவார். எவன்லாம் கெஸ்ட் வரும்னு நினைக்கிறீங்களா? வந்துடலாம் நீங்க. ப்ரோ முடிஞ்சா கலாட்டால பிஹைண்ட் வுட்ஸோட கான்ட்ராக்ட் போட்டுருங்க ப்ரோ. அவங்களே 100 நாளுக்கு உங்களோட பேசுவாங்க. நான் அப்புறம் 100 நாள் ஒரு நாள் போலினாலும் சம்பளம் பிடிச்சிக்குவானுங்க. அதுக்கு இங்கே பெஸ்ட்டுங்க. அதனால அங்கே வேண்டாம். நாமளே தொடங்கிக்கலாம். நாமளே தனி கடை வச்சுக்கலாம். தனி வலையானாலும் எலி வலையானாலும் தனி வலையா இருக்கு. நாமளே முதலாளி, நாமளே தொழிலாளி. அவ்வளவுதான் முடிஞ்சுது. அவ்வளவுதான். உட்காந்தோம்னா கரகரன்னு பேச வேண்டியதா. பட் ஆனா பிரசாந்த் ப்ரோ இந்த வாட்டி கண்டினியூஸ் போடுவீங்களா? ஏன்னா யூஸ்வலா போன தடவை ஏதோ பாதி தான் போட்டீங்க. சபரிஸ் இந்த தடவை கண்டிப்பா போடுவேன். ஏன்னா பெயிண்ட் அடிக்கிறது காசு இல்ல. இல்ல ஏதோ 30-40 எபிசோட்ஸ் தான் போடுவீங்க. அதுக்காக நீ கவலையே படாத. கம்பல்சரியா பிரசாந்த் வந்து இந்த தடவை பிக் பாஸ் ஸ்பேஸ் 100 நாளுமே இருக்கும். ஏன்னா பெயிண்ட் அடிக்கிற காசு இல்லை. உண்மையாலுமே நிறைய காசு தேவைப்படுது.
எங்கள் வீட்டுக்கு உண்மையாலுமே நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தூங்கிட்டு இருந்த எண்ணெய் தட்டி எழுப்பி ஓட வைக்குது, குண்டியில் ரத்தம் வர ஓட வைக்குது 1 வருஷமா. அதனால் அது ஒரு நல்ல விஷயம்தான். அந்த வயசில் அந்த பொறுப்பு வரணும். 39 வயசில் நமக்கு வீடு கட்டுற பொறுப்பு வந்துருக்குது. இன்னும் 1 வருஷம் உழைக்கணும். அந்த வீட்டுக்கு உழைச்சாதான் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்த முடியும். ப்ரோ இனாகரேஷனுக்கு எங்களை எல்லாம் கூப்பிடுங்க ப்ரோ. கூப்பிடலாம், வந்து கம்முன்னு இருக்க மாட்டீங்களேடா. அதுதான் பிரச்சனை. வந்தீங்கன்னா ஒரே அளப்பறையா இருக்குமே. விளாக் பண்ணிடுவோமா? அதை வச்சு ஒரு நம்ம கண்டென்ட் கேமராமேன் பண்ணிருங்க. ப்ரோ அந்த மாதிரி ஆங்கிள் எடுத்ததா இப்ப எனக்கு ஆர்ட் ஃபிலிம்னு வருது. அப்படி சொல்லிடலாமா? இவனுக்கு நம்ப வச்சிருவோமா? ஒரு நல்ல முட்டி செவரா பார்த்து கேமரா வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் எடுத்தீங்கன்னா ஆர்ட் படம் கொட்டுக்காளி ஏன்டா கூப்பிடுறீங்க? அப்ப என்ன பண்ணுவோம்? கரெக்டா புனியாச்சனின்னு போட்டு ஒரு படம் எடுத்துருவோமா? காலையில எல்லாரும் நிக்கிறது, வேட்டி கட்டுறது, என்ன அப்புறம் வந்து அப்படியே பட்டை எடுக்கிறது, அப்புறம் ஐயர் வர்றது, இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா மாடு கூட்டிட்டு வந்து உள்ளோடுவானுங்க, அது இந்த மேஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையெல்லாம் எரிப்பார். இதெல்லாம் சேர்த்தா எப்படி இருந்தாலும் 2 மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்துடும். எடுத்துருவோமா படமா? பண்ணிருங்க. டைரக்டட் பை பிரசாந்த் அப்படின்ட்டு ஒரு லாங் ஷாட் என்ன பண்ணலான்னா, அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த எதுக்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டருக்கு வீடே இல்லை. அந்த கடைசியில் ஒரு கேமரா ஒன்று வச்சிடலாம். பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. பிள்ளையார் பக்கத்தில் கேமரா வச்சு வெள்ளையாக ஒரு வீட்டை காட்டுறோம். அங்கே அப்படி லைட்டாக ஒரு லைனில் பெயிண்ட் அடிக்கிறான். அப்படியே ஒரே லைன் மட்டும் அப்படியே சிகப்பு பெயிண்ட், அப்புறம் அந்த கார்னரில் பச்சை பெயிண்ட், நடுவில் கிரே பெயிண்ட். அதாவது கட்சியில 7 நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கிச்சுன்னு போட்டுருவோம் சைடுல. அங்க ஒரு பொண்ணு வருதுங்க. அங்க ஒரு பொண்ணு வருது. ஐயப்பா அந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கான். ஐயப்பா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கூட்டு போயிட்டான். அந்த பொண்ணோட அப்பா இவனை கூட்டு வந்தீங்கன்னு சொல்லி உங்களை வெட்ட வராரு. இல்ல பிள்ளையார் கோயில் இருந்து ஸ்டார்டியா, ஒரு கேமரா பிள்ளையார் கோயில் பக்கத்துல, ஒரு கேமரா மாடியிலிருந்து கீழே, அதுவும் ரொம்ப தூரமா. அங்கிருந்து ஸ்லோ மோஷன்ல ஒரு பொண்ணு வருது. கடைசியில வீடு இது பண்ணதை காட்டாதடா, முடிச்சிரு. அவங்களே முடிவு பண்ணட்டும். புடியாச்சு நடந்ததா இல்ல பிளாஸ்ட் ஆச்சான்ட்டு. அதுதான் ஆர்ட் படம். இல்ல கரெக்டா இல்லைங்க, இந்த கிரி படத்துல வரும்ல அந்த மாதிரி லாங் ஷாட்ல பொண்ணு வருதியா? உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இல்ல அங்க போய் நீங்க திமிர்த்தனமா பேசிடுறீங்க. சொல்றியா? அப்படி இல்ல, நான் உனக்கு இமேஜின் நான் கதை ரெடி பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கதை வந்துருச்சு. நான் பொண்ணு வருது, லாங் ஷாட்ல பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கிற கேமராவை லென்த்தா இங்கிருந்து பார்த்தா 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நடந்து வருது பொண்ணு. வருது, இந்த பக்கம் ஆங்கிள், இந்த பக்கம் 500 மீட்டர், அந்த பக்கம் 500 மீட்டர். ஐயப்பன் மெர்சல் விஜய் மாதிரி வந்து வேஷ்டி கட்டிட்டு சுத்திட்டு இருக்கிறான். இந்த பக்கம் காம்பவுண்ட்ல அந்த பக்கம் தான் ஏறுறான். மஞ்சள் கலர் ஒரு கயிறு கட்டுறான், அடுத்து பச்சை கலர், இதெல்லாம் வந்து குறியீடு. அதெல்லாம் என்ன பண்ண போறாங்கிறது, அந்த கயிறு கட்டுறதை வந்து டீகோட் பண்ணீங்கன்னா ஐயப்பன் அடுத்தடுத்து என்ன பண்ண போறான்னு நீ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வந்து கயிறு கட்டுறான், சைடில் தோரணம் கட்டுறான், அது கட்டுறான். அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டியை பார்க்குறான், பலர்னு அறிஞ்சிருது ஆண்டி. அதை கண்டுக்கவே இல்லை. அதை நம்ம வந்து காமிக்கல. அந்த கட்டி கீழே இருக்கிறப்போ காம்பவுண்டுக்கு பின்னாடி இது நடந்திருக்குது. இதே சவுண்ட் எஃபெக்ட் மூலமாக மட்டும் நம்ம காமிக்கிறோம். எப்படி? அதாவது வந்து ஞானக்கண் அதாவது வந்து நீ வெறுங்கண்ணில் தெரியாது, சவுண்ட் எஃபெக்ட் ஞானக்கண்ணில் பார்த்தா பின்னாடி காம்பவுண்டுக்கு பின்னாடி அமைஞ்சது கேமரா எந்த பக்கம் இருக்குது, உள்ள நடந்தது எப்படி தெரியாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே வந்து ஆங்கிள் அது என்னமோ. அப்புறம் வெளியில் வந்து ஆண்டி கிட்ட பக்கத்தில் நிற்கிறான். எப்படி நிற்கிறான்னா, கைதி விஜய் சேதுபதி மாதிரி பக்கத்தில் நின்று கத்துறாங்க, என்னமோ ஆங்குறாங்க, என்னன்னு தெரியாது. என்ன அவரே குசு குசுன்னு பேசிட்டே ஆண்டி காலம் வச்சிட்டானா? ஒரு 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கியா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி டீப் இதாக ஒன்றுனா நெட்ஃப்ளிக்ஸில் வரும்போது டவுன்லோட் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். அதை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கட்டி எவனும் இது இன்டராக்டிவ் கட், டைரக்டர் இன்டராக்டிவ் கட்
எப்படின்னா டைரக்டர்ஸ் கட்டு கூட அவன் வந்து ஓட்டி தான் பார்ப்பான். இது அப்படி கிடையாது, ஜூம் பண்ணி பார்க்கணும். என்ன நீங்கள் அங்கே 2 கிலோமீட்டரில் இருக்கிற கேமராவை ஆண்டி ஆங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வச்சு ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணால் பக்கத்தில் மங்களா தெரியும் என்ன நடந்ததுன்னு. அதை வச்சு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணிக்கணும். அதுதான் அந்த பர்டிகுலர் ஷாட்டோட முடிவு. அதாவது எப்படின்னா நீ என்னடா படத்துக்கு என்னடா முடிவு சொல்றது, ஷாட்டுக்கு முடிவு என்ன. ஒரு ஷாட் இது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, அடுத்த ஷாட் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, அப்புறம் மேலேருந்து நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அப்புறம் அடுத்த படம்லாம் எப்படி போகிறதுனா கேமராவே நீங்கள் முடிவு பண்ணுற மாதிரி தள்ளி வச்சுக்கலாம். கேமரா 1 கேமரா 2ன்னு ஆப்ஷன் தந்துடணும். கீழே 1லேருந்து நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம், 2வதுலேருந்து நீங்கள் இப்படி பார்த்துக்கலான்னு. அவனே கிட்டத்தட்ட ஷூட்டிங் போகிற ஒரு ஃபீலிங் வந்துருக்கணும் ஆடியன்ஸுக்கு. அதுக்கப்புறம் டிக்கெட்டு கொடுத்து தேட்டரில் உட்கார வச்சுட்டு 3 மணி நேரம் கழிச்சு அனுப்பிச்சுட்டு எதுக்கு உள்ள உட்கார வச்சிங்க, ஏன் முடிவு பண்ணிக்கடா ஏதோ ஒரு படத்தை, ஏன் உனக்கு தோணவே தோணாது எந்த கதையை அப்படின்னு சொல்லி வேண்டியதான். ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 கிலோமீட்டரில் இருக்கிற கேமரா அப்படியே பின்னாடி போய் 3 கிலோமீட்டர் ஆகுது. அங்கே ஒரு புல்லாங்குழல் மட்டும் வாசிக்குது. அது ஒரு மாதிரி புல்லாங்குழல். அது என்ன புல்லாங்குழல் நீங்க என்ன புல்லாங்குழல்? எர்ரா அப்துல், ஒரு கதை நரேட் பண்ணிட்டு இருக்கிற மயிறு உள்ள வந்து குறுக்க ஒரு நீ எல்லாம் என்ன நாளைக்கு எப்படி ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆவ, ஒரு ரெஸ்பான்சிபிளான சினிமா பர்சன் ஆவ, ஒரு ஆர்ட் ஃபிலிம் ரசிக்க தெரியுது அந்த பையனுக்கு. ஒரு எவ்வளவு வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போகுது புல்லாங்குழல் போறப்போ அந்த 2 உருவம் ஒரு உருவம் ஆகிற மாதிரி தெரியுது. அது தெரியக்கூடாதுன்னு நம்ம கேமரா பின்னாடி எடுத்துட்டு போறோம். பிள்ளைய நான் தான் வாயில தான் ப்ரோ ஏதோ பாட்டு பாடுங்க ப்ரோ வீட்ல படத்துலயும் சரி. இல்ல நாம ரேண்டமா அப்படின்னு போக வேண்டியதான். என்ன தோணுதோ போட வேண்டியதான். வாயிலேயே மியூசிக். எதுக்கு அது மியூசிஷியனை போட்டு அவனுங்களை உட்கார வச்சு அவனை டார்ச்சர் பண்ணி இந்த வயலின் பழைய வயலின் வாங்கி அதை வாசின்னு வாசிச்சு அப்படின்னு பார்த்தா டேரக்டர் அந்த இடத்துல வந்து மியூசிக் டைரக்டர் எது கேப் விட்டுருக்காருன்னா அந்த ஃபீலிங் நமக்கு வந்து கடத்தணும், மயரில் கடத்தணும். நானே படிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, வாயிலே படிக்கலாம். என்ன அவளை தானே சொல்கிறேன் நான் என்ன கேட்குறேன், நாமளே பண்ணிடலாங்கிறேன் நான். வாயிலே நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா வாயிலே மியூசிக்கு, வாயில கவிட்டே கேமரா, ட்ரைபாடே வேண்டாம். என்ன என் கேமராமேனை கொண்டு வந்துட்டா பயங்கரமாக எடுத்துருவான். வ்ளாக் எடுக்கிற மாதிரி எடுத்துருவானு எப்படி தான். ஆனால் வ்ளாகில் இருக்கிற டிசப்பாயின்மெண்ட் மாதிரி இதில் எது இன்னும் சம்பளம் தெரியுமா கேமராமேனுக்கு? ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பளம், 2 நாளைக்கு. இதில் எடிட்டர் வேற அவர் ஒருத்தர், அந்த முதலாளிக்கு வேற அவனுக்கு சம்பளம் ஒரு தனி வேற. அந்த 6000 வியூஸில் அது மானிட்டைசேஷன் கூட ஆளாகலடா. ஏன்னா இவ்வளோ மோசமாக விட இது என்னாலேயே அந்த ஃப்ளாப்பை தாங்க முடியல. அதாவது என்ன நினச்சேன், ஒரு 20,000 வியூஸ் வரும், ஏதோ ஒரு 100 கமெண்ட்டாக வரும். 5000 வியூஸு, 1000 2வது விளாக்லாம் இந்த பார்த்துட்டு 2வது விளாக் எவனுமே பார்க்கல. அந்த விளாக் பார்த்தவங்க கூட அதை பார்க்கல. ஐயோ இவ்வளோ இல்லை அப்படின்ட்டு அந்த அளவுக்கு பேடாக. இதில் வெறி இவனுக்கு வேற. அதில் என்னென்னா செகண்ட் பிளாக்ல தான் ஹைலைட்டு. இந்த பிடிங்கி நம்ம எடிட்டரு ஆனால் 15 மினிட்ஸ் வேண்டாம், லாங்காக இருக்குது, நான் உனக்கு ஷார்ட்டாக ஒன்று பண்ணி தரேன்ட்டு எல்லாத்தையுமே வெட்டிட்டான். அதில் இவர் நம்ம சினிமட்டோகிராஃபர் தான். ஆனால் இந்த ட்ராவலிங்கில் இருக்கிறப்போ என்னால் கரெக்டாகவே எடுக்க முடியல. நீங்கள் கார் முன்னாடி நின்று எடுக்கணும் அப்படின்ட்டு
சும்மா ரேண்டமா கொண்டு போய் கார் ஓரம் நிறுத்திட்டானுங்க. ஏதாவது பேசுங்கன்னுட்டான். நின்று பேசிட்டு இருப்பேன் பாருங்க, சைட்ல ஒரு பச்சை கலர் படின்னு போட்டு நின்று பேசிட்டு இருப்பேன். அதாவது இந்த உலகு போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சு ஆட்டுது. நாம என்ன விதிவிலக்கா? பெரிய விஜய் சித்து போய் நின்று ப்ரோ நீங்க ஏன் அவங்களோட ஒரு கொலாப் பண்ண கூடாது ப்ரோ? நல்லா இருக்குமே. அவங்க சேர்த்துக்கணும் நம்மளைய. ப்ரோ உலகு கொலாப்ஸ் போயிருங்க ஏங்க. அவன் ஒண்ணு பாவங்க, இவ்வளவு வருஷம் கழிச்சு ஒரு நல்ல விஷயமா போய் நல்லபடியா சம்பாரிச்சு எல்லாரும் நல்லா இருக்காங்க. உள்ள போய் லாக கொலாப்ஸ் பண்ணி விட்டு நம்மளோட ஏட்ரஸ் பூரா அங்கே வந்து அவன் பாவம் லாக் ஏதாவது ஆயிரம் போகுதுங்க. விஜய் சித்தெல்லாம் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சன்னு கூட சொல்ல மாட்டேன். யதார்த்தமா ஒன்று பண்றானுங்க மனுஷன், கிளிக் ஆயிடுச்சு அவ்வளவுதான். உழைச்சிருக்கான், என்னைக்கோ ஜெயிக்க வேண்டியது இன்னைக்கு ஜெயிக்கிறான் வச்சா. பட் போக போக பிடிச்சது. ஓகே ஒரு வேலை பண்றாரு அப்படின்ட்டு. ப்ரோ அதாவது ஜாலியா பாடுங்க ப்ரோ, சாட்டர்டே நைட் கேட்போம். அப்படிங்கிற நே பாட்டு பாடலாம். மனசுலாயே ஆரம்பிங்க ப்ரோ. தயவு செய்தியா என்னால அது பாட முடியல. என்னால என்ன அந்த மூக்க பழைய பாட்டு பாடுனா இளையராஜா சாங் ஏதாச்சும். ஐயோ அங்க போயிடலாம். பாலிருக்கி பழமிருக்கி அப்படி போயிருவோமா? இளையராஜா ஐயோ ஏதோ பாட்டு சொல்லு ஐப்பா, கேள்றா ஐப்பா. இல்ல வருவானுங்க பாரு அந்த பாட்டு அன்பே வாழ. கல்யாண மாலை நான் பார்த்ததிலே அவ்வளோ ஒருத்தியை தான். அந்த பாட்டு முடியும். அப்படியா? நான் பார்த்ததிலே அதான் இரு. சூப்பர் பாட்டு அது. ஓகே சாங் லிரிக்ஸ் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா, ஏற்றியவர். ஓஹோ நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன். இஎம்எஸ் மாதிரி பாடுங்க, என்னங்க பாடிட்டு இருக்கீங்க? எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவனை வரமாட்டேது. பிரசாத் ப்ரோ இந்த பாட்டு நீங்களும் கார்த்திக் வர்மாவும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க. அந்த சிவாஜி கணேசன் இன்னொருத்தரம் பாடுவாரு ஸ்விம்மிங் பூல்ல, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. காம்போ நல்லா இருக்கும். இவனுங்க நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கரே ஆக்குறானுங்க இவனுங்க. என்னடே என்னடா ஏதோ பெரிய நாவல், பெரிய உன்னிகிருஷ்ணன், அவர் வந்து பெரிய இவர் ஹரிகரன்னு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேரிங் சாங் வேற. என்ன லிரிக்ஸ் என்ன டியூன்னே தெரிய மாட்டேங்குது. அதில் என்னையா பாடுறது? இரு நல்ல பாட்டை அதை பிடிக்கிறேன். ஐயப்பா இன்னொன்று சொல்கிறேன், ஏதாவது நான் இப்போ இந்த ரொம்ப பழசெல்லாம் போவாதுடா, அது கரும்பு அந்த பாட முடிய மாட்டேங்குதுடா. அதெல்லாம் அவனுக்கு தாண்டா பாடுவானு, பெருசுக்கு தான் பாடுங்க, நம்மளால முடியாதுடா. பார்த்தனா கொஞ்சம் பாருங்களா? ஐயோ டே ஓ அதுவுமே மொக்கையா அதெல்லாம் பார்த்த ஞாபகம் பருவராடகம் சொல்லையோ முதல் மரியாதை பாடுங்க அப்படின்ட்டு வரும். முதல் மரியாதையில் என்ன பாட்டு? அந்த நீலாம் தானா? முதல் மரியாதை சாங் லிரிக்ஸ் அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன், கையில ஏன் ராசாவுக்காக. அந்த பாட்டு இல்லைங்க, அதெல்லாம் டூயட்டுங்க, அது பாடாதீங்க. அதெல்லாம் வேணாங்க. எங்க ஒருவன் முதலாளி பாடுவியானா? இப்ப சொல்றேன், இப்ப பாடுறேன். குலுவாலி பாடுங்க. குலுவாலி இல்ல,
டேய் மூடிட்டு இருங்கடா டேய். இதுக்கு மேல வாய் திறந்தீங்கன்னா பாட மாட்டேன்டா. விட்டு ஐட்டம் டான்சர் மாதிரி இந்த பக்கம் அவரு அந்த பக்கம் அவரு ஜாக்கெட்ல குத்துறேன்ட்டு இவனுங்க. டேய் இருங்க. இதுதான் என் பாட்டு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நிற்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உறக்கு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நிற்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஏய் செய்ய 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 செய்யா செய்ய 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 செய்யா செய்ய 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 செய்யா செய்ய 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 செய்யா செய்ய 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 செய்யா. மண்ணின் மீது மனிதனுக்காசை, மனிதன் மீது மண்ணுக்காசை, மண்ணின் மீது மனிதனுக்காசை, மனிதன் மீது மண்ணுக்காசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கை வாரி குடித்துவிடு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதி நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் உணிவாளி. வானம் உனக்கு பூமியும் உனக்கு, வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு. வானம் உனக்கு பூமியும் உனக்கு, வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு. வாழச் சொல்லுது இயற்கையடா, வாழ்வில் துன்பம் செயற்கையடா. பறவைகள் என்னை பார்க்கும்போது நலமா நலமா என்கிறது. முட்டுக்கள் மெல்ல திறக்கும் போது முத்து முத்து என்கிறது. இளமை இனிமேல் போகாது, அட முதுமை எனக்கு வாராது. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நிற்பவன் ஏமாளி, அதை ஏங்க அப்படியே போயிட்டு இருக்க வாய்ஸ் கம்மியாயிட்டே போகுது. ஆமா கம்மியாயிட்டே போகுது. அவ்வளவுதான் வருதுடா, இதுக்கு மேல வரமாட்டேங்குது. படுத்துட்டு தலகாணி மேல இருந்து தொண்டை ஏங்க அடைச்சிட்டு. அதெல்லாம் இவ்வளவு ஹை பிச்சில் பாடியிருப்பாரு என்னங்க நீங்க? யோ அது பாடணும்னா எந்திரிச்சா எங்க அப்பா வந்து காது மேல அறிவாரியா, நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நைட் ஏதோ பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு சாட்டக்குன்னு வந்துருவா. அப்படி அப்பயே கேட்டிருக்காரு, என்னடா 1 மணிக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டா. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, படுத்துங்க. நல்ல பாட்டு, நல்ல லிரிக்ஸ் இல்லையா? இதெல்லாம் பாடி பார்க்குறப்போ அடடா, முத்தெல்லாம் எப்படி பார்த்தோம் நம்மலாம். சார் சிந்தாமணி தேட்டில் தான் பார்த்தோம் முத்தெல்லாம் ரீரிலீஸ். சும்மா அப்படி குதிரையில் வந்தோம், சும்மா டட்டடான் அப்படின்னா சும்மா இங்கே உட்காந்து காய்ச்சலோட பழையபடியில் தூக்கி போட்டு ஓடிட்டேன் நான். 4000 5000 டிக்கெட்டு. அப்போல்லாம் ரஜினி பீக்கு. அதெல்லாம்
எல்லாருமே ரஜினி ஃபேன் இருந்தது தானே அப்பெல்லாம். எவன் ரஜினி ஃபேன் இல்லை அப்பெல்லாம். சும்மா அடிச்சு தூக்குனா அப்படி ஏறி தலைவர் உட்காந்து சும்மா சாட்டவார் எடுத்துட்டு சும்மா டக்கு அப்படியே சும்மா வண்டி சிக்கி 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 சிக்கின்னு வரும் பாருங்க. பாப்பா அந்த ரஹ்மான் அந்த ரஜினி அதெல்லாம் திருப்பி வரவே வராது. சரி, ஓகே, பாய், குட் நைட்.